எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பாதி தூரம் போன நம்ம ஹீரோ திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. ப்ளஸ் நம்ம ஹீரோ அழகாக சைக்கிள்லேருந்து இறங்கி வந்து தான் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை ஹீரோயினுக்கு போட்டு விடவும், இல்லை இது உங்கள் தங்கச்சி உங்களுக்காக கொடுத்தது, ஸோ இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு நம்ம ஹீரோயின் திரும்ப ஹீரோ கிட்டேயே கொடுக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோ எனக்கு வேண்டாம், நான் பாதுகாப்பாக இங்கே இருக்கணுங்கிறதுக்காக என் தங்கச்சி எனக்கு இதை போட்டு விட்டா, ஸோ நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், அதனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறா. கட் பண்ணா இன்னும் போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிற நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை நோட் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி, அடே நீ போலீஸ்கிட்ட ஹீரோவை மாட்டி விட்டுட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதடாங்கிற மாதிரி அவள் கத்த ஆரம்பிக்கும் போது அவனே ஆமாம் நான் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன், அதனால இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். இவ்வளோ நாளாக நாங்கள் தான் யாருக்கும் தெரியாமல் ஹீரோவை எங்கள் ஹாஸ்டலில் மறைச்சி வச்சுருந்தோன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ ஃப்ரெண்டே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். படுபாவி இப்படி எங்கள் எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டியேடான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் அவனை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சுட்டு வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஸோ நீங்கள் கிளம்புங்கன்னு ஹீரோவை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம பிளாக் டைகர் யதார்த்தமாக நம்ம ஹீரோயின் கிட்டையும் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்டையும் இந்த மாதிரி சைக்கிளில் யாராவது கோட் ஷூட் போட்டு போனாங்களான்னு கேட்குறதுக்கு நம்ம ஆளுங்க 2 பேருமே இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால இவங்க மேலே சந்தேகப்படுற பிளாக் டைகரோட ஆள் ஒருத்தன் இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு மிரட்டுறதுக்கு நம்ம ஹீரோயின் 20 நிமிஷத்துக்கு முன்னால் நாங்கள் டொப்போக்கி சாப்பிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் நீங்கள் சொன்ன அடையாளத்தோட ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ மாதிரியே கோட் ஷூட்லாம் போட்டு ஒருத்தன் சைக்கிளில் கிராஸ் பண்ணி போகவும் நம்ம பிளாக் டைகர் இப்போ நம்ம சொன்ன அடையாளத்தில் இந்த ஊரில் நிறையவே பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் நைஸாக அந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒருவேளை ஹீரோட ஃப்ரெண்டு வேற யாரையாவது பார்த்து நம்ம கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பானோன்னு நம்ம பிளாக் டைகரோட ஆளு கேட்கவும் நம்ம பிளாக் டைகர் ஸ்ட்ரைட்டாக ஹீரோட ஃப்ரெண்டையே தூக்கிட்டு வந்து லாடங்கட்டி உண்மையை சொல்லு, நீ அந்த ஹாஸ்டலுக்கு வெளியில் ஹீரோவை தான் பார்த்தியான்னு கேட்கவும், நான் ஸ்டார்டிங்கில் என்னதான் அவன் கூட ஃப்ரெண்டாக பழகியிருந்தாலும் என்னைக்கு நீங்கள் அவன் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைன்னு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து அவனை எங்கே பார்த்தாலும் உங்ககிட்ட பிரித்து கொடுத்துடணுன்னு தான் சார் நான் இருந்தேன், அதனால தான் சார் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி பயங்கரமாக அலறான். உன்னோட பேச்சை நம்பி நாங்கள் பதுங்கி இருந்த கம்யூனிஸ்ட்டுங்களை தேடுறதை விட்டுட்டு ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வந்தா இப்போ எங்களுக்கு 2 வேலையுமே நடக்காமல் போயிடுச்சுன்னு நம்ம பிளாக் டைகர் ஹீரோவோட ஃப்ரெண்டை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அவனுமே சாரி சார்னு ரொம்பவே கெஞ்சுறான். சரி தம்பிங்களா நம்ம ஸ்டைலில் அவனை விசாரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் டைகர் அங்கே இருந்து போனதுக்கப்புறம் பிளாக் டைகர் ஆளுங்க நம்ம ஆளை போட்டு அடி கும்மு எடுக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அந்த பொண்ணை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காகவே உண்மையை சொல்லாமல் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களாம் இருந்துட்டு இருக்க இடத்துக்கு ரொம்பவே சேஃபாக வந்துடுறதுனால நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோவை வெல்கம் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ எங்கே நம்ம டீமை சேர்ந்த இன்னொருத்தன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அவன் நம்ம நாட்டை பற்றின உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சைனட்டை சாப்பிட்டு செத்து போயிட்டான்னு சொல்லவும், ஓகே நம்ம நாட்டுக்காக அவன் இறந்து போயிருக்கிறதுனால அவன் மரணத்துக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையுமே நான் எடுத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறச்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் நம்ம ஹீரோயினோட கஸ்டடியில் ஹாஸ்டலில் இருந்தப்போ அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை காண்டாக்ட் பண்ணி ஒருவேளை நம்ம ஹீரோ திரும்ப உயிரோட வந்து நம்ம டீம் கூட சேர்ந்தான்னா டக்குன்னு அவனை நம்பிடாதீங்க, எதுக்கும் கொஞ்ச நாள் அவனை கண்காணிங்க, இன்கேஸ் ஹீரோவோட பிஹேவியரில் எதுனா மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா யோசிக்காதீங்க, டக்குன்னு ஹீரோவை போட்டு தள்ளிடுங்கன்னு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறச்ச இது மாதிரி நான் பயங்கரமாக காயப்பட்டிருந்ததுனால எனக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், பட் நவ் ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், ஸோ நம்ம வந்த வேலையை திரும்ப கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இல்லை நமக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டிலேருந்து ஒரு சிலர் வரப்போகிறாங்க, அதனால நாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ லைட்டாக டென்ஷன் ஆகி ப்ரொஃபஸர் ஹானை தூக்குறதுக்கான எல்லா ஸ்கெட்சையுமே நான் போட்டுட்டேன், ஸோ நீ அவரை கண்காணிக்கிற வழியை மட்டும் பாருன்னு சொல்கிறதுனால அவனுமே லைட்டாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் நம்ம ஹீரோ தான் போட்டிருக்க அந்த கோட்டை கழட்டி பார்க்கும்போது அதில் நம்ம ஹீரோயின் அண்ணா பேர் இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா ஏற்கனவே தான் நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லையா, ஸோ நம்ம ஹீரோவால் ஹீரோயினை நினைக்காம இருக்கவே முடியல, ரொம்பவே தவிச்சு போகிறாரு. அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாருமே உன் கூட அந்த பார்ட்டிக்கு வந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தான், அவன் பேர் என்ன, அவன் யார், எப்போ நீங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க, அவன் எந்த காலேஜில் படிக்கிறான், இல்லை அவன் ஏதாவது வேலை பார்க்குறானாங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு வர நம்ம இன்சார்ஜ் பொண்ணு உண்மை சொல்லு நீயும் ஹீரோவும் எத்தனை நாளாக டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ண முடியாமல் பயங்கரமாக தயங்குறா. நீ இன்னும் என்ன பைத்தியக்காரியாவே நினச்சிட்டு இருக்கல,
எத்தனை டைம் நான் ஹீரோவை பற்றி உன்கிட்ட ரொம்பவே பாசமாக அன்பாக எக்ஸைட் ஆகி பேசியிருப்பேன். அப்போ கூட உனக்கு உண்மை என்னங்கிறத என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? ச்சே, நான் இப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் டிக்கெட் செக் பண்ணுறேன்னு தெரிஞ்சுமே அவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்து என் கண்ணு முன்னாலேயே ரொம்ப ஜாலியாக அவன் கூட இந்த ஹாஸ்டலில் சுற்றிட்டு இருப்ப. உண்மை சொல்லு, நீ தானே ஃபர்ஸ்ட் அவனை மீட் பண்ணி டேட்டிங்காக இன்வைட் பண்ணனு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லைக்கா, அன்னைக்கு டேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நான் ஒரு கேசட் அந்த ரெக்கார்ட் ஷாப்பில் தான் பார்த்தேன்னு சொல்லவும், எனது ரெக்கார்ட் ஷாப்பான்னு சொல்லி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போதான் நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கு ஹீரோ அன்னைக்கு டேட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நாம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆகியிருப்பான் இல்லையா, அது நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக தாங்கிறது புரிய வரதுனால ஹீரோயின் கிட்ட, நான் இந்த காலேஜில் படிக்காமல் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க எடுபடி பொண்ணுங்கிறத நீ ஹீரோ கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லைன்னு ரிப்ளை பண்ணுறதுனால அவள் ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே, இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, ஆனால் கண்டிப்பாக நீ எனக்கு பண்ணியிருக்க இந்த துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் பொண்ணு ரொம்பவே கோவமாக அங்கே இருந்து கிளம்புறா. இருந்தாலுமே நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கு எப்படி நம்ம ஹீரோ ஹாஸ்டலுக்குள்ளே வந்தாங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த என்ட்ரியெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்ட்னராக யாருமே வரலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை அன்னைக்கு நைட்டு போலீஸ் தேடி வந்த அந்த ஸ்பை நம்ம ஹீரோவா இருப்பானோன்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கு நல்லா செம்ம டவுட் வந்துடுது. பிகாஸ் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போ எந்த ஒரு பையன் ஹாஸ்டலுக்குள்ளே வரணும்னாலும் நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுக்கு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லாததுனால அப்போ கண்டிப்பாக அன்னைக்கு போலீஸ் தேடி வந்த ஸ்பை நம்ம ஹீரோ தாங்கிற மேட்ரை நம்ம இன்சார்ஜ் பொண்ணுமே கண்டுபிடிச்சிடுறா. தென் நம்ம ஹீரோயின் தன்னோட ரூம்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் பார்ட்டியில் நம்ம ஹீரோவை இன்சார்ஜ் பொண்ணு பார்த்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிறதுனால இப்போ அதனால் என்ன ஆக போகுது, அவள் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இந்த மாதிரி கடைசியில் ஏமாந்து தான் போகணும்னு நம்ம சீனியர் பொண்ணு ரொம்பவே நக்கலாக பேசுகிறச்ச டக்குன்னு நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, எனக்கு இன்சார்ஜ் பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும், ஸோ கண்டிப்பாக அவள் இந்த பிரச்சனையை அழுதுகிட்டே விட்டுற மாட்டா, ஹீரோ எப்படி இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ட்ரி நோட்டை செக் பண்ணானா போச்சு, கண்டிப்பாக நம்ம ஹீரோ மாட்டிக்குவான்னு சொல்லவும் எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம வார்டன் ஹீரோயின் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பாப்பா என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ரிப்ளை பண்ணவும், இங்கே பாருமா, நீ பண்ணுற ஒரு சின்ன தப்பு கூட உன்னோட வாழ்க்கையவே வீணாக்க நிறையவே சான்சஸ் இருக்குது, ஸோ எதுவாக இருந்தாலுமே பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வார்டன் போனதுக்கப்புறம் இன்சார்ஜ் பொண்ணு நம்ம ஆளுங்க 4 பேரையுமே பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு போகிறா. இதனாலேயே நம்ம ஆளுங்களுக்கு இன்சார்ஜ் பொண்ணுக்கு ஹீரோவை பற்றின மேட்ரு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுங்கிறது புரியுறதுனால ஹீரோயின் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட ஹீரோ அன்னைக்கு கழட்டி போட்ட ட்ரெஸ் எங்கன்னு கேட்கவும் அவளுமே அந்த பேக் எடுத்து கொடுக்குறா. கட் பண்ணா நம்ம வாட்ச்மேன் தாத்தா நடுராத்திரி யாருக்குமே தெரியாமல் ஹாஸ்டல்ல இருந்து தன்னோட பையனுக்கு கால் பண்ணி எப்படி இருக்க மைசன்னு கேட்குறச்ச, நான் கேட்ட பணத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா, ஏற்கனவே அவங்க என்னோட ஒரு கிட்னியை எடுத்துட்டாங்க, நீங்கள் பணத்தை டிலே பண்ண இன்னொரு கிட்னியை எடுத்துருவாங்க, அப்படி இல்லைனா என்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற வேற ஏதாவது ஆர்கன்ஸை எடுத்துருவாங்கன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறான். ஏன் மைசன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த கேம்லிங்க்கு அடிமையாகாமல் இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுங்கிற மாதிரி நம்ம வாட்ச்மேன் தாத்தா தன்னோட பையனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு. பட் அந்த பையன் ரொம்பவே சீரியஸான கேம்லருங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கேட்ட பணத்தை நீங்கள் டைம்குள்ளே ரெடி பண்ணி என்கிட்ட கொடுக்கலனா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன்னு நம்ம வாட்ச்மேன் தாத்தாவையே, அதாவது தன்னோட அப்பாவையே மிரட்டுறான். ஸோ நம்ம வாட்ச்மேன் தாத்தா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கச்ச அங்கே வர நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ்ஸை வாட்ச்மேன் தாத்தா கிட்ட கொடுத்து, இதுக்கப்புறம் என்னால் இதை எங்கள் ரூமில் வச்சுக்க முடியாது, ஸோ இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லவும் நம்ம வாட்ச்மேன் தாத்தா ஹீரோவோட ட்ரெஸ்ஸையுமே வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவிக்காக நம்ம ஹீரோயின் வாட்ச்மேன் தாத்தாக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறா. ஈவன் அவருமே ரொம்ப சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் என்ன, இப்போ இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்த இன்சார்ஜ் பொண்ணுமே பார்த்துடுறா. கட் பண்ண ஒரு சைடு நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் இறந்து போன அவங்க டீம்மேட்டுக்காக அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஹேனா பிளாக் டைகரோட டீமில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்குமே நல்லா சூப்பரான டிஃப்ரெண்டான சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கையில் ஒரு பூச்செடி வச்சிருக்கிறதுனால பிளாக் டைகரோட ஆள் ஒருத்தன் எதுக்காக இதை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கவும், நம்ம பிளாக் டைகருக்கும் இந்த செடிக்கும் ஏற்கனவே ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல. ஸோ நம்ம பிளாக் டைகர் அப்படியே தயக்கத்தோட ஹேனா கிட்ட, நீ இந்த டீமை விட்டு வெளியில் போயிட்டேன்னு நினச்சேன், எதுக்காக திரும்ப வந்தேன்னு கேட்குறாங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்ததுக்கான ஒரே ஒரு ரீசன், என்னை கொஞ்ச நாளைக்கு முன்னால் டக்குன்னு விட்டுட்டு போன ஒருத்தனுக்காக தான். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு திடீர்னு காணாமல் போயிட்டான். ஸோ நான் அவனை ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவன் ஜெர்மனியில் இருக்காங்கிற மேட்ரு தெரிஞ்சதுமே அவனை பார்க்குறதுக்காக 2-3 டைம் ஜெர்மனிக்குமே கூட போனேன். ஆனால் என்னால் அவனை மீட் பண்ணி பேச முடியல, அதனால தான் இங்கேயே அவனுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்லேயே 6 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லவும், அப்போது நீ உன்னோட பர்சனல் ரீசனுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கியான்னு நம்ம பிளாக் டைகர் ரிப்ளை பண்ணுறாரு. இவ்வளோ நேரமாக நம்ம ஹேனா சொன்ன இந்த அவன் வேற யாருமே இல்லை, இந்த பிளாக் டைகர் தான்.
ஸோ நம்ம ஹேனா எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கிறச்ச செம்ம டென்ஷன் ஆகி நம்ம பிளாக் டைகர் அங்கே இருந்து கிளம்பும்போது அவனை ஸ்டாப் பண்ணி நம்ம ஹேனா நீங்கள் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் எதுக்காக என்ன இந்த கேஸில் இருந்து விலகியே இருக்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, எங்கள் டீமை சேர்ந்தவங்க அந்த ஸ்பையை நெருங்கிட்டதுனால இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம், அதனால தான் நம்ம பிளாக் டைகர் ரிப்ளை பண்ணவும் ஹேனா செம்ம டென்ஷன் ஆகி, எனது உங்கள் டீமா, என்ன மாதிரி உங்ககிட்ட வேற யாராலையுமே நேர்மையாக இருக்க முடியாது, நீங்கள் இப்படி கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருக்கவங்க கடைசியில் உங்களை காலவாரி விட்டு போக கூட நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹேனா பிளாக் டைகரோட கையை பிடிச்சிடுறதுனால நம்ம பிளாக் டைகர் ஹேனாவை ஒரு மாதிரி பார்க்கவும், நான் கண்டிப்பாக இந்த கேஸில் இருந்து விலக மாட்டேன், நானே இதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஹானை கண்காணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. தென் நம்ம பிளாக் டைகர் ஹேனா வாங்கிட்டு வந்து அந்த செடியை பார்த்துட்டு இருக்கச்ச ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலை நம்ம பிளாக் டைகரோட அசிஸ்டன்ட் தான் அட்டன் பண்ணுறான். கால் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம இன்சார்ஜ் பொண்ணு தான். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கொஞ்ச நாளைக்கு முன்னே நீங்கள் ஒரு நார்த் கொரியன் ஸ்பையை தேடிட்டு இருந்தீங்களே, அவனை பற்றின தகவல் நான் உங்களுக்கு தெரிவித்தா எவ்வளோ எனக்கு பணம் தருவீங்கன்னு கேட்குறதுக்கு நாங்கள் முன்ன சொன்ன மாதிரியே தான் 50 மில்லியன் வான் தருவோன்னு சொல்கிறதுனால, என்ன 50 மில்லியன் வானான்னு கேட்டு அவள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் கத்திடுறா. இதை நோட் பண்ணுற நம்ம வார்டன் டக்குன்னு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அவளை தன்னோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து, என்ன ஏதோ 50 மில்லியன் வான் நார்த் கொரியன் ஸ்பை ரிவார்டுன்னெலாம் பேசிகிட்டு இருந்த, என்ன மேட்ருன்னு கேட்கவும், இந்த மாதிரி ரூம் நம்பர் 207 சேர்ந்த 4 பொண்ணுங்க தான் போலீஸ் தேடிட்டு இருந்த அந்த நார்த் கொரியன் ஸ்பையை இவ்வளோ நாளாக நம்ம ஹாஸ்டலுக்குள்ளேயே மறைச்சி வச்சிருந்ததுன்னு சொல்லவும், நம்ம வார்டன் பயங்கரமாக ஷாக் ஆகி, என்ன நீ பெண்ணாத்திட்டு இருக்கியான்னு கேட்கவும், அப்போது நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களேன்னு கேட்டு டைரக்டாக நம்ம வார்டனை கூட்டிகிட்டு வாட்ச்மேன் தாத்தா ரூமில் நம்ம ஹீரோயினும் வாட்ச்மேன் தாத்தாவும் சேர்ந்து மறைச்சி வச்ச ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எவிடன்ஸாக நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வார்டன் கிட்ட காட்டிடுறதுனால அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி வாட்ச்மேன் தாத்தாவை பார்த்து, நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ப்ரமோஷன் கூட சேர்த்து நிறையவே சேலரி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நீங்களே அதில் மண்ணவாரி போட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லி நம்ம வார்டன் அங்கேருந்து கோவமாக கிளம்பவும், வாட்ச்மேன் தாத்தா ரொம்பவே சாரி மேடம், என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தென் நம்ம வார்டன் இன்சார்ஜ் பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்து, இவ்வளோ நாளாக இங்கே நம்ம ஹாஸ்டலில் மறைஞ்சிருந்தது ஒரு ஸ்பை இல்லை, இந்த போராட்டக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள்னு சொல்லவும் அவள் ஒத்துக்கவே மாட்டிக்கிறா. இல்லை அன்னைக்கு போலீஸ் இங்கே தேடி வந்தப்போ ஸ்பையை தான் தேடிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க, ஸோ கண்டிப்பாக அவன் ஸ்பையாக தான் இருக்க முடியும்னு ரிப்ளை பண்ணவும், ஒருவேளை போலீஸ் விசாரணையில் நீ தகவல் கொடுத்தது ஒரு ஸ்பை இல்லைங்கிற மேட்ரு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி உனக்கு ரிவார்டாக நிறையவே பணம் கிடைக்காதுமான்னு நம்ம வார்டன் எவ்வளவோ பொலைட்டாக சொல்லி பார்க்குறாங்க. நான் ஒன்றும் இதை பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணலையே, இந்த மாதிரி நம்ம நாட்டை அழிக்க வந்திருக்க ஒருத்தரை போலீஸ்கிட்ட மாட்டி விட வேண்டியது நம்மளோட கடமைன்னு அவள் பயங்கரமாக இந்த பேட்ரியாட்டிசம் பொங்க பேசவும், நம்ம வார்டனுக்கே பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது. என்னது கடமையா, ஒருவேளை போலீஸ்க்கு உன்னை பற்றின பாஸ்ட் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறதுனால நம்ம இன்சார்ஜ் பொண்ணோட முகத்தில் அப்படியே பயம் தாண்டவம் ஆடுது. உங்கள் அக்காவே ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிறதுனால தான் போலீஸ் உங்கள் அக்காவை அரெஸ்ட் பண்ணாங்க, அதனால தான் ரொம்பவே செல்வ செழிப்பாக இருந்த உன்னோட ஃபேமிலி இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்கேஸ் நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு ஹீரோவை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ணினா திரும்ப அதே மாதிரி நீ கஷ்டப்படணும். ஏதோ என்னோட பழைய டீச்சர் சொன்னாங்கங்கிற காரணத்துக்காக தான் உன்னை நான் இங்கே வேலைக்கு சேர்த்தேன். ஸோ இப்போ நீ போலீஸ்கிட்ட ஹீரோவை பற்றி இன்ஃபார்ம் பண்ண போனீன்னா கண்டிப்பாக அவங்க உன்னோட பாஸ்ட்டையுமே தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அவ்வளோதான், திரும்ப நீ நடுத்தரில் நிற்கிற மாதிரி ஆகிரும், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, ஈவன் 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை கூட உனக்கு கிடைக்காதுன்னு ரொம்பவே ரூடாக நம்ம வார்டன் பேசுறதுனால இன்சார்ஜ் பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போய் படபடன்னு ஆகி அங்கேருந்து ரொம்பவே கோவமாக கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வார்டன் நம்ம ஆளுங்க 4 பேரையுமே கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் மாடியில் அந்த ஸ்பைக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களான்னு கேட்கவும், பொண்ணுங்களுக்கு அல்ல நடுங்குறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் எங்கே தன்னால் மற்ற 3 பேரோட படிப்பு கேட்டு போயிருமோங்கிறதுனால டக்குன்னு வார்டன் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான், இவங்க யாருக்குமே இதை பற்றி எதுவும் தெரியாது, நான் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹீரோவை மாடியில் தங்க வச்சேங்கிற மாதிரி சொல்லவும், வார்டன் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட, ஏன் உனக்கு இது தப்புன்னு தெரியாதா, நீயாவது என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானேன்னு கேட்கவும், இல்லை மேடம், நீங்களாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி கண்டிப்பாக அவர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பையாக இருக்க முடியாது, என் கூட அன்னைக்கு அந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தருங்கிறதுனால தான் நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தேன்னு இவ ஒரு கதையை கட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம பொண்ணுங்க 4 பேருக்குமே ஹீரோ ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தாங்கிறது தெரியாது, ஏதோ நம்ம ஹீரோவை ரொம்பவே நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காத நம்ம வார்டன், அவன் ஒரு ஸ்பையோ இல்லை ஒரு போராட்டக்காரனோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு தெரியாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணி அவனை மாடியில் தங்க வச்சிருக்கீங்க, இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறதுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோயின், தப்பு எல்லாமே என்னோட பேர் தான், அவங்க யாருக்குமே இந்த மேட்டரை பற்றி எதுவும் தெரியாது, ஸோ என்ன பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் அதை எனக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்டு பயங்கரமாக கெஞ்சிரா. ஆனால் நம்ம வார்டன் ஹீரோயின் பக்கத்தில் வந்து ரொம்பவே கம்மியான வாய்ஸில், நீ இப்போ பண்ணியிருக்க இந்த மேட்ரு மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்லன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் கேட்குற மாதிரி,
இப்போ நீ பண்ணியிருக்கிறது மன்னிக்கவே முடியாத குற்றங்கிறதுனால நாளைக்கே நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில கிளம்பி போயிருன்னு சொல்லிடுறாங்க. இது தாங்கிக்க முடியாத நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, இல்ல ஹீரோயின் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா, ஸோ நான் இந்த ஹாஸ்டலை விட்டு போறேன்னு சொல்றாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதுனால வார்டன் நம்ம ஹீரோயினை இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் அனுப்புறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. பட் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோயின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா, ஸோ அவளுக்கு பதிலாக நான் வெளியில் போகிறேன்னு சொல்கிறதுக்கு என்னதான் நீங்கள் 3 பேரும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஹீரோயின் மட்டும்தான். ஸோ அவள் இங்கேருந்து வெளியில் போனால் போதும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவங்க 3 பேர்கிட்டையும் பேசுறதுக்காக யாரும் நம்ம ஹாஸ்டலுக்கு கால் பண்ணக்கூடாது. அப்படி கால் பண்ணாலும் நான் உங்களுக்கு அந்த காலை கொடுக்க மாட்டேன்னு நம்ம வார்டன் சொல்லிடுறாங்க. ஸோ செம்ம டென்ஷனில் நம்ம சீனியர் இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட நீ தானே இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு கேட்குறச்ச, நான் ஒரு சாதாரண எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கேங்கிறதுனால தானே நீ என்ன அவ்வளோ மட்டமாக ட்ரீட் பண்ண, இப்போ பார்த்தியில என்னோட வெயிட்டுங்கிற மாதிரி அவ கேட்க நம்ம சீனியருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்படியே விட்டா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பிரளயமே நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே விலக்கி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. இதையும் தாண்டி இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை வந்துடுது. அப்படியே தலைமுடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணியுமே அவளால் முடியலை. அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம வார்டன் இந்த ஃபைட்டை பார்த்துடுறதுனால நம்ம சீனியர் இன்சார்ஜை தள்ளி விட்டுட்டு ரொம்பவே கோவமாக கிளம்பிடுறா. கட் பண்ண நம்ம ஹீரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. நம்ம ஹீரோட அப்பா வேற யாரும் இல்லை, அடிக்கடி நம்ம நாம்டேயிலும் என்ஜங் ஷூவும் ஒரு நார்த் கொரியன் ஆஃபீஸரை மீட் பண்ணி பேசுவாங்கல்ல, அவர் தான். நீ கண்டிப்பாக உயிரோட இருப்பங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் மைசன், இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் கால்ஸுமே வராததுனால நான் ரொம்பவே அப்செட்டாக இருந்தேன். அதனால தான் இன்னும் நம்ம நாட்டுக்கு திரும்ப போகாமல் சைனாலேயே உன்னோட கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும், சரிங்கப்பா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்பட வேண்டாம், நானுமே இந்த காயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ பாதியிலேயே ஸ்டாப் ஆகியிருக்க அந்த ப்ராஜெக்டை திரும்ப கண்டினியூ பண்ணலான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுக்கு, அதனால தான் மைசன் நான் வேற யாரையுமே நம்பாமல் உன்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்காக சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட வலி என்னங்கிறது உனக்கு மட்டும்தான் புரியும். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே பரவாயில்ல, நீ நான் உனக்கு கொடுத்த அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு வரணும்னு நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுறதுனால நம்ம ஹீரோவுமே சரிங்கப்பான்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. தென் இப்போ தன்னோட பையன் உயிரோட தான் இருக்கான், எப்படியும் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கிற சந்தோஷத்தில் நம்ம ஹீரோட அப்பா பேசிகிட்டு இருக்கச்ச அந்த லேடி ஆஃபீஸர், சார் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி இன்னொரு ஸ்குவாடை சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வைக்கலாமான்னு கேட்குறதுக்கு, அதுக்கெலாம் அவசியம் இல்லை, ஏன்னா என் பையனே எல்லாத்தையும் தனியாக பார்த்துப்பான், ஈவன் இதுக்கப்புறம் நீ இந்த மேட்டரில் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா அங்கேருந்து கிளம்புறதுனால நம்ம லேடி ஆஃபீஸர் ரொம்பவே இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இப்போ எல்லா பிரச்சனையுமே ஓரளவுக்கு சால்வ் ஆகிட்டதுனால நம்ம எங்ஜங் ஷூவும் நாம்டேயிலும் திரும்ப நம்ம ஹீரோட அப்பாவை மீட் பண்ணி அந்த டீலிங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் முன்ன பேசுனதை விட இப்போ நம்ம ஹீரோட அப்பா 4 மடங்கு அதிகமாக பணம் கேட்கவும் நம்ம எங்ஜங் ஷூ ரொம்பவே யோசிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் நாம்டேயில் என்ஜங் ஷூ கிட்ட, ஏன்டா இப்படி கரெக்டாக எல்லாம் ஒன்று கூடி வர நேரம்னு பார்த்து ஏதாவது கோளாறு பண்ணி எல்லாத்தையும் ஃப்ளாப் பண்ணி விட்டுடுற, ஒரு வேளை இந்த எலெக்ஷனில் மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்க கோட் 1 கோட் 2 அந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் நீனா நம்ம கட்சியில் இருக்கிற எல்லாருமே நாசமாக போக வேண்டியதான்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நாம தான் வின் பண்ணுவோன்னு நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது நாம எதுக்காக இந்த நார்த் கொரியன்ஸ்க்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு நம்ம என்ஜங் ஷூ கேட்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளால யார் வின் பண்ணுவா தோத்து போவாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லைனா என்ன, அதான் நீங்கள் ஹெட்டாக வேலை பார்த்துட்டு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறையவே ஃபண்டு கலெக்ட் பண்ணிருக்கீங்களா மக்கள்கிட்ட இருந்து, அதை யூஸ் பண்ணிப்போம். திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை அங்கே வச்சிடலான்னு சொல்லி ஒரு ஹேஸ்ட் நடத்துறதுக்கான ஐடியாவை நாம்டேயில் இங்கே போட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம மிஸ்ஸஸ் நாம், மிஸ்ஸஸ் எங்ஜங் ஷூ, மிஸ்ஸஸ் கமிஷனர், அப்புறம் நம்ம நாம்டேயிலோட செகண்ட் சேனல் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த டாக்டர், இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம நாம்டேயிலோட ஒய்ஃபுக்கு நாமுக்கும் அந்த டாக்டருக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மேட்ரு தெரியாததுனால ரொம்பவே ஜாலியாக அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கச்ச மிஸ்ஸஸ் என்ஜங் ஷூ ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்து டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நம்ம கமிஷனரோட ஒய்ஃப், இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னே நாங்கள் எல்லாருமே மிஸ்டர் என்ஜங் ஷூக்கு ஜோசியம் பார்க்கறதுக்காக ஒரு சாமியாரை மீட் பண்ணியிருந்தோம். அவர் என்ஜங் ஷூக்கு இப்போ ரொம்ப பெரிய கண்டம் இருக்குது, அந்த கண்டத்துலேருந்து அவர் தப்பிக்கணும்னா ஒரு 13 பேரை நரபலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லவும், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற நம்ம மிஸ்ஸஸ் என், அப்படிலாம் இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கையே இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்டலை விட்டு போக போகிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகமாகி ஒரு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் நீ எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னு கேட்குறதுக்கு, எங்கள் அப்பா வீட்டில் தான்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், என்ன உங்கள் அப்பா இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்காரான்னு சீனியர் கேட்குறா.
ஆமாம், எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வேற ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்னையும் எங்கள் அண்ணாவையும் ரொம்பவே கொடுமை பண்ணதுனால நாங்கள் 2 பேரும் என் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். பட் இப்போ என்னோட பாட்டி வீடு ஒரு கிராமத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னால் டெய்லி அங்கேருந்து இங்கே காலேஜ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதனால நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா வீட்டில் தான் தங்கி காலேஜில் படித்தாகணும். ஸோ எனக்குமே வேறு வழி தெரியலன்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படவும், நீ இவ்வளோ நாளாக இந்த வாழ்க்கையை தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தியான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, அதான் இவ்வளோ நாளாக நீங்கள் 3 பேருமே எனக்கு ஒரு நல்ல அக்கா தங்கச்சியாக இருந்து எனக்கு தேவையான அட்வைஸையும் ஆறுதலையும் சொல்லியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ரூம்மேட் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே நான் பார்க்குறதுக்காக அடிக்கடி இங்கே வரேன்னு சொன்னதும் அவ்வளோதான். நம்ம சீனியராலேயே தாங்கிக்க முடியல. ஐயோ எங்களை விட்டு போறியான்னு கேட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. இதனால ஏற்கனவே அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இன்னும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. முக்கியமாக எப்பயுமே ரொம்ப தைரியமாக இருக்கிற நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு இப்போ நம்ம ஆளுங்களாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. தென் நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்டல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னே அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் உட்காந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். ஸோ கடவுளே ப்ளீஸ் நீங்கள் தான் எப்படியாவது ஹீரோவை எனக்கு ஒரே ஒரு டைம் கால் பண்ண வைங்கன்னு சொல்லி பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா. அதுவே இங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சில கோட்ஸ்லாம் வரவும் நம்ம ஹீரோ அதை டீகோடிங் பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோக்கு அடுத்த மிஷனுக்கு தேவைப்படுற ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோட அசிஸ்டண்ட்டுமே கொடுக்குறான். கட் பண்ணால் சர்ச்சுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ப்ரொஃபஸர் ஹான் வந்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி நம்ம பிளாக் டைகரோட ஆளு ஹேனாவுமே வந்திருக்கா. ஆனால் என்ன, பாவ மன்னிப்பு கேட்க தனியாக உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிறது சர்ச்சோட ஃபாதர் இல்லை நம்ம ஹீரோங்கிற மேட்ரு ஹானுக்கு தெரிய வரதுனால அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து காட்டவும் ப்ரொஃபஸர் ஹானால் எதுவும் சொல்ல முடியாமல் உட்காந்துடுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோ அமெரிக்காவுக்கு படிக்க போன உங்கள் பையனுக்கு இப்போ என்னாச்சுங்கிற மேட்ரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் ஹான் என்ன சொல்கிறீங்க, இப்போ என் பையன் எங்கே இருக்காங்கிற மேட்ரு உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ கிட்ட கேட்குறாரு. உங்கள் பையன் அமெரிக்காவில் படித்தப்போ எங்கள் நாட்டு பொண்ணு ஒருத்தையை லவ் பண்ணியிருக்கான். அதனால இவங்க 2 பேருமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக ஆஸ்ட்ரியாங்கிற நாட்டுக்கு போயிட்டாங்க. நான் தான் உங்கள் 2 பேரையுமே அங்கேருந்து எங்கள் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ உங்கள் பையன் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா என்கிட்ட சொன்னான்னு சொன்னதும் நம்ம ப்ரொஃபஸர் ஹான் பார்த்தோம்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி, அப்போது என் பையன் இருக்கிற இடத்துக்கு உங்களால் என்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறதுக்கு அப்போ என்னை நம்புங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர் ஹானோட பையனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ப்ரொஃபஸர் ஹான் கிட்ட காட்டுறதுனால ஹீரோவோட பேச்சை நம்பலாமா வேண்டாமான்னு ப்ரொஃபஸர் ஹானே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தென் நம்ம ப்ரொஃபஸர் ஹான் அந்த சர்ச்சில் இருந்து ஒரு டாக்ஸியில் வீட்டுக்கு போகிறாரு. பட் அந்த டாக்ஸியோட டிரைவர் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால ப்ரொஃபஸர் ஹானை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். இதை நோட் பண்ணி நம்ம ஹேனா அவங்களையே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோட ஆளுங்க நடுவில் ஒரு சில அப்டிக்கல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஹேனாவை அப்படியே பாதிலேயே நிறுத்தும் போது நம்ம ஹேனாக்கு அவங்களோட ஏஜென்ட்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி நார்த் கொரியாவிலேருந்து ஒரு சில கோடிங்லாம் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை என்கோடிங் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது சிக்கும்னு சொல்லவும், ஆனால் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேன்னு சொல்லி நம்ம ஹேனா அங்கேருந்து கிளம்புறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை அவ்வளோ அடித்து கேட்டுமே அவன் எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் நான் தெரியாமல் வேறு யாரையோ பார்த்துட்டு ஹீரோன்னு உங்ககிட்ட மாற்றி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு புலம்புறதுனால செம்ம டென்ஷன் ஆகுற நம்ம பிளாக் டைகர் டக்குன்னு அவன் சட்டையை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போகும்போது, ப்ளீஸ் சார் எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்தே தனியாளாக தான் வளர்த்துட்டு இருக்காங்க, எங்கள் அப்பாவுமே பாவம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்து இப்போ தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லையுமே பாஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கேஸில் என்னை இப்படி ஜெயிலில் உட்கார வச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபுமே கிடைக்காது சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பயங்கரமாக கெஞ்சுறதுனால சரி இந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் டைகர் அங்கேருந்து கிளம்புனதும் ஓடி வர நம்ம ஹேனா இந்த மாதிரி நார்த் கொரியாலேருந்து நமக்கு ஒரு சில கோடிங்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறதுனால பிளாக் டைகர் ஹேனா கிட்ட தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அந்த கோடிங்கை வாங்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கேருந்து வேகமாக கிளம்புறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர் ஹான் கிட்ட அவரோட பையன் எழுதி கொடுத்த அந்த லெட்டரை கொடுத்ததும் அவர் பயங்கரமாக படித்து பார்த்துட்டு என் பையன் என்னை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறானா, நானுமே என் பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் எப்படியாவது என் பையனை என்கிட்ட வந்து விட்டுருங்கன்னு சொல்லவும், உங்கள் பையனை கண்டிப்பாக எங்களால் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, நீங்கள் வேணும்னா எங்கள் கூட நார்த் கொரியாவுக்கு வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறதுனால ஓகே நான் வர ரெடியாக இருக்கேன், அதுக்காக நான் என்ன பண்ணணுன்னு ப்ரொஃபஸர் ஹான் கேட்குறச்ச எங்கள் நார்த் கொரியன் ஆளுங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஃபேவர் எதிர்பார்க்குறாங்க, ஸோ நீங்கள் அங்கே வந்து எங்கள் ஆளுங்க சொல்கிறத செஞ்சால் மட்டும் போதும், திரும்ப நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையனை கூட்டிகிட்டே சவுத் கொரியாவுக்கு ரிட்டர்ன் வந்துடலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதுக்கு ப்ரொஃபஸர் ஹானுமே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட ஆளுங்க கிட்ட இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரொஃபஸர் ஹானை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரி கரைக்கு போங்க, அங்கேருந்து நீங்கள் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ஆளுங்க படகு வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க, ஈவன் நானுமே நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஏன் இப்போ நீங்கள் எங்கள் கூட சவுத் கொரியாவுக்கு நார்த் கொரியாவுக்கு வரலன்னு கேட்குறச்ச இந்த மாதிரி நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன இங்கேருந்து ஒரு சில முக்கியமான வெப்பன்ஸையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க,
ஸோ நாளைக்கு நான் இதை எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய மவுண்டெயினுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நானுமே நம்ம நாட்டுக்கு திரும்ப வந்துடுவேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் ஏற்கனவே அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் ஹீரோ மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு கவனமாக இருக்க சொன்னாங்க இல்லையா, கண்காணிக்க சொல்லி. அதனால இப்போ நம்ம ஹீரோவை இங்கே விட்டுட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் நம்ம ஹேனா கொடுத்த அந்த கோட்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி பார்த்து நம்ம பிளாக் டைகர் அடுத்த மிஷன் நம்ம ஹீரோயின் ஹாஸ்டல் பக்கத்தில் தான் நடக்க போகுதுங்கிற மேட்டரை கண்டுபிடிச்சி தன்னோட ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஈவன் நம்ம ஹீரோவுமே உங்கள் நாட்டு கவர்மெண்ட் சொன்ன அந்த முக்கியமான வெப்பன்ஸையும் பணத்தையும் எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோயினோட ஹாஸ்டல் பக்கத்தில் தான் தேடிட்டு இருக்காரு. தென் நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்டல்லேருந்து வெக்கேட் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு இவ்வளோ திங்ஸையும் எப்படி நம்ம ஹீரோயின் தனியாளாக எடுத்துகிட்டு போவான்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நினச்சி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மேட்டரை பற்றி நான் என்னோட மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன்கிட்ட கார் இருக்குது. ஸோ அவன் நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட லக்கேஜையும் எங்கே போய் ட்ராப் பண்ணுமோ அங்கே கரெக்டாக ட்ராப் பண்ணிடுவான்னு நம்ம சீனியர் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயினுமே அவகிட்ட தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கேசட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த கேசட்டை பார்த்து பயங்கரமாக எமோஷனல் ஆகுறதுனால நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, நீ அவனுக்காக இந்த ஹாஸ்டலில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்த, இப்போ ஃபைனலாக இந்த ஹாஸ்டலில் விட்டுமே போக போகிற, ஆனால் அவன் உனக்கு இன்னும் ஒரு கால் கூட பண்ணலையேன்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லவும், கரெக்டாக அங்கே இருக்கிற ஸ்பீக்கரில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கிறதா சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக ஹீரோ தான் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லி ரொம்ப வேகமாக போய் அட்டன் பண்ணுறா. ஆனால் அது நம்ம ஹீரோ இல்லை, ஹீரோயினோட சித்தி. நீ ஏதோ உங்கள் ஹாஸ்டலில் யாருக்கும் தெரியாமல் இல்லீகலாக ஒரு ப்ரொடெஸ்டரை, அதாவது போராட்டக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளை தங்க வச்சியாமே. இப்போ தான் உங்கள் வார்டன் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, உங்கள் அப்பா என்னன்னா இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அகெயின்ஸ்டாக போலீஸ் அனுப்பி வைக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர். ஆனால் நீ என்னமோ போராட்டக்காரனுக்கே அடைக்கலம் கொடுத்துருக்க. நீயும் உங்கள் அண்ணா மாதிரி எந்த ப்ராப்ளம்லையும் மாட்டிக்காமல் ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு. நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹாஸ்டலுக்கு கார் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட சித்தி காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாகி நம்ம ஹீரோ அவளுக்கு போட்டுவிட்ட செயினை எடுத்து பார்த்துட்டு ஒரு லெட்டரில், நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண சொல்லியிருந்தேன், பட் நீங்கள் என்கிட்ட இருந்து ஹாஸ்டலோட நம்பரை வாங்காமலே போயிட்டீங்க. ஈவன் என்னையுமே இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் துரத்திட்டாங்க. பட் எனக்கு அதெல்லாம் கூட ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியல. உங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர எமோஷ்னலாக எழுத ஆரம்பிக்கிறா. கட் பண்ண நம்ம ஹீரோ உங்கள் நாட்டு கவர்மெண்ட் அவருக்கு ஆர்டர் போட்டிருந்த மாதிரி அந்த ரொம்பவே முக்கியமான வெப்பன்ஸையும் பணத்தையும் கண்டுபிடிச்சி அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆக்ஷனில் இறங்குறாரு. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு போகிற சோகம் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, உனக்கு என்னப்பா இதுக்கப்புறம் ஆசைப்படி நீ எங்கே வேணாலும் ரொம்பவே சுதந்திரமாக போயிட்டுருக்கலாம், ஆனால் எங்களை பாரு குறிப்பிட்ட டைம்குள்ளே ஹாஸ்டலுக்கு வந்துடணும், மிஷின் மாதிரி தான் நாங்கள் வாழ போகிறோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டால் தாங்கிக்க முடியல. ஹீரோயின் போகிறது நினச்சி பயங்கரமாக கதறி கதறி அளவும் அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோயினுக்காக அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் எழுதி தூக்கி போட்ட லெட்டரையுமே கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி நம்ம ஹீரோயின் எழுதுனது தாங்கிறது ஹீரோக்கு தெரியும்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ராக்கெட் செய்ய கற்றுக் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த டிசைனில் தான் நம்ம ஹீரோயின் ராக்கெட்டாக செஞ்சு அந்த லெட்டரை தூக்கி போட்டிருப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு இப்போ இந்த லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் டைம் இல்லாததுனால எப்படியாவது இங்கேருந்து கிளம்புனா போதும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ பெருசாக எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆனால் என்ன நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பக்கமாக நம்ம பிளாக் டைகர் ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் நம்ம பிளாக் டைகர் ஹீரோவை நோட் பண்ணல. பட் நம்ம ஹீரோ பிளாக் டைகரை நோட் பண்ணிட்டதுனால அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஈவன் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையனுமே எங்கே தான் கடன் வாங்கினவங்க தான் தன்னை தூக்குறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்களோன்னு சொல்லி பயந்து அவனுமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஈவன் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையன்கிட்ட யாருக்கும் தெரியாமல் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே திருட்டுத்தனமாக போகிறதுக்காக ஒரு சாவி இருக்கும். அந்த வழியாக தான் அன்னைக்கு நம்ம வாட்ச்மேன் தாத்தா ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்காகவும் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அப்போ தான் போலீஸ் இருந்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோக்கு தப்பிக்க வேறு ஆப்ஷனே இல்லாததுனால வாட்ச்மேன் தாத்தா பையன் கையில் வச்சிருக்க சாவியை வாங்கி அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிற அந்த சீக்ரெட் எக்ஸிட்குள்ளேயுமே என்ட்ரி ஆகிடுறாங்க. முக்கியமாக அந்த இடத்துக்கு போலீஸுமே வந்துடுறதுனால நம்ம ஹேனாவும் ஒரு சில ஆளுங்களும் உள்ளே வந்து செக் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோவும் வாட்ச்மேன் தாத்தாவோட பையனுமே இல்லை. ஓகே, எப்படியும் ஹீரோ இந்த மலையை விட்டு கீழே இறங்கியிருக்க முடியாது, கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ வாங்க எல்லாருமே தேடலான்னு சொல்லி போலீஸ் ஆளுங்களாம் அங்கே இருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே பேசி பேசி குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை அடிச்சு போட்டுடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணி பத்திரமா வீட்டில் போய் விடுறதுக்காக நம்ம சீனியர் பொண்ணோட மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்குமே வந்துடுறான்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு என்னை போலீஸ் ரொம்ப அடித்து உண்மையை சொல்ல சொல்லி எவ்வளவோ டார்ச்சர் பண்ணாங்க. பட் நான் உன் மேலே வச்சிருக்கிறது உண்மையான காதலுங்கிறதுனால உன்னை எந்த ப்ராப்ளம்லையும் மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக எல்லா அடியையுமே நானே வாங்கிட்டேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகி அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்போன்னு பார்த்து அங்கே நம்ம பிளாக் டைகர் காரில் வரதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பயங்கரமாக ஷாக் ஆகி கையில் வச்சிருக்க டிஷ்யூ பேப்பரை பக்கத்தில் இருக்கிற நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டோட கார் மேலே போட்டுட்டு ஓடிடுறதுனால அடே அடே என்னோட புது காரை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டை துரத்திக்கிட்டே ஹாஸ்டலுக்குள்ளே ஓடுறாரு. தென் முன்ன மாதிரியே நம்ம பிளாக் டைகர் ஹாஸ்டலுக்குள்ளே துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு வரதுனால பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால செம்மையாக டென்ஷன் ஆகுற நம்ம வார்டன் வழக்கம் போல் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க என்ன ரீசன்னு கேட்கவும் நான் ரிப்ளை பண்ணாதானே நீ அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசுவேன், நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் தன்னோட ஆளுங்க எல்லாரையுமே விட்டு ஹாஸ்டல் ஃபுல்லாக தேட சொல்லிடுறாரு. கட் பண்ணால் நம்ம பிளாக் டைகர் குடவுனில் மறைஞ்சிருக்க நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறதுனால ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமான ஃபைட்லாம் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக அந்த ஃபைட்டில் நம்ம பிளாக் டைகரோட மண்டையை அடிச்சு உடச்சிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்டலுக்குள்ளேயுமே வந்துடுறான். பொண்ணுங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊன்னு கத்திட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அப்போது எல்லாருமே சொல்லிட்டு இருந்த மாதிரி நீ ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தானான்னு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. ஈவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஹீரோவை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவை சுற்றி போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணி துப்பாக்கி எடுத்து காட்டி நம்ம ஹீரோவை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டக்குன்னு வேறு வழி இல்லாத நம்ம ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் எல்லாருமே கையில் வச்சிருக்க துப்பாக்கியை கீழே போடலனா கண்டிப்பாக இவளை நான் போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறதுனால போலீஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற நான் 3 எண்றதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே துப்பாக்கியை கீழே போடலனா கண்டிப்பாக இந்த பொண்ணை நான் சுற்றுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட தலையில் கண்ணை வச்சு 1 2 3ன்னு என்ன ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம பிளாக் டைகர் எப்படியாவது ஹீரோவை காம்ப்ரமைஸ் பண்ணி ஹீரோயின் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறச்ச நம்ம ஹீரோக்கு பின்னால் 2 கமாண்டோஸ் வராங்க. ஸோ எப்படியோ அவங்கள வச்சு நம்ம ஹீரோவை சுட்டு பிடிக்கலான்னு நம்ம பிளாக் டைகர் அசியூம் பண்ணும்போது டக்குன்னு அவனுங்க துப்பாக்கியை போலீஸ் சைடு திருப்பிடுறானுங்க. இதுல இருந்தே நம்ம பிளாக் டைகருக்கு அவனுங்க 2 பேருமே நார்த் கொரியன் ஆளுங்கிறது தெரிய வருது. அப்போன்னு பார்த்து அவனுங்க சுட அதுல இருந்து நம்ம ஹேனாவை காப்பாத்துறதுக்காக பிளாக் டைகர் குறுக்க போக பிளாக் டைகருக்கு முதுகுல செம்மையான குண்டடிப்பட்டுருது. பத்தாவதுக்கு இந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ்க்கும் சவுத் கொரியன் போலீஸுக்கு நடுவில் பயங்கரமான கன் ஃபைட்டு டமால் டுமில்னு வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி துப்பாக்கி சவுண்டு கேட்டதுமே அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் பயந்து அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே பயங்கர மிஸ் ஆகுது. ஒரு சைடு நம்ம ஹேனா அடிபட்டிருக்க பிளாக் டைகரை காப்பாற்ற ட்ரை பண்ண, இன்னொரு சைடு என்னதான் நம்ம ஹீரோயினை வச்சு அங்கே இருக்கிற எல்லா போலீஸையும் மிரட்டி இருந்தாலும் இந்த ஃபைட்டில் நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை மறைச்சு வைக்க, இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்புறம் இந்த மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் இந்த ஃபைட்டை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. தென் ஒரு வழியாக நம்ம பிளாக் டைகர் ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா அவனை கரெக்டாக சுட்டுறதுனால டென்ஷன் ஆகிற இன்னொருத்தான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி டமால் டுமில்னு கண்ணா பின்னான்னு காட்டு மிராண்டி மாதிரி சுட ஆரம்பிக்கிறான். தென் இந்த ஃபைட்னால 1-2 சவுத் கொரியன் போலீஸ் இறந்து போயிடுறாங்க. நிறைய பேருக்கு அடிபட்டுருது. ஈவன் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கதை பார்க்குற நம்ம பிளாக் டைகர் அடுத்து ஷீல்டெல்லாம் வச்சு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீமை ஹாஸ்டலுக்குள்ளே இறக்குறாரு. ஸோ சவுத் கொரியன் போலீஸ் பிளான் பண்ண மாதிரி ஷீல்டை வச்சு ப்ரொடக்ட் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே ஹாஸ்டலுக்குள்ளே முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் நார்த் கொரியன் ஸ்பைஸ் கிட்ட இருந்த புல்லட்ஸுமே தீந்து போயிடுது. இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோ சவுத் கொரியன் போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு பெரிய லேம்பை சுட்டு கீழே தள்ளி அந்த இடத்தையே பயங்கர மெர்சலாக மாற்றிடுறாரு. பத்தாவதுக்கு தான் உடம்பு ஃபுல்லாக அந்த பெரிய பெரிய கண்ணி வெடி இருக்கும் இல்லையா அதை கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் போலீஸ்க்கு முன்னால் நின்று இதுக்கப்புறம் எங்களை யாராவது சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடமே பீஸாக வெடிச்சு போயிருங்கிற மாதிரி மிரட்டவும் அவ்வளோதான் போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா போலீஸையுமே போக சொல்லிட்டு நம்ம பிளாக் டைகர் மட்டும் இருக்க சொல்கிறாங்க. பட் நம்ம ஹேனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. இந்த மாதிரி அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இப்போ அவருக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் தேவை. என்னால் இவரை இங்கே விட்டுட்டு போக முடியாதுங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணவும் இங்கே பாருங்கள் உங்களில் யாராவது எங்களை அட்டாக் பண்ணணும் இல்லை எங்களை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக இவனை தான் நாங்கள் போட்டு தள்ளுவோன்னு சொல்லி மிரட்டவும் நம்ம ஹேனா இன்னும் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போ பிளாக் டைகர் நீ எனக்காக எதுனா பண்ணணும்னு ஆசைப்பட்டினா இவனுங்களை அரெஸ்ட் பண்ணு அது போதும்னு சொல்லி நம்ம ஹேனாவை ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹேனாக்கு பிளாக் டைகரை இப்படி விட்டுட்டு போக மனசே இல்லை. பட் அவ கூட வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ஹேனாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிளாக் டைகர் கிட்டே இருந்து கன்னை வாங்கிட்டு தன்னோட ஆளுக்கிட்ட இப்போ ப்ரொஃபஸர் ஹான் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது
இந்த மாதிரி நம்ம ஆளுங்க கூட தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ நாம இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள ஹார்பருக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஆளுங்க கூட சேர்ந்து நார்த் கொரியாவுக்கு போயிடலான்னு சொல்லவும், ஓகே நான் எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஹார்பருக்கு போகிறதுங்கிற எல்லா பிளானையுமே சீக்கிரமாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னே இங்கே இருக்கிற எல்லா டோர்ஸையுமே நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே டைனிங் ரூமில் அசம்பிள் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ ஆர்டர் போட்டுறதுனால நம்ம ஹீரோவோட ஆளுங்க 2 பேரும் அந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே டைனிங் ரூமில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஈவன் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே ஆக்சிடென்ட்லாம் மாட்டிக்கிட்ட நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையுமே கூட கட்டி போட்டு நடுவில் ஒரு பாம்பை வச்சு, ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் விலகி போக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாம் கீழே விழுந்து வெடிச்சு நீங்கள் 2 பேரும் பீஸாக சதறிடுவீங்கன்னு செம்மையாக பயமுறுத்தி விட்டுடுறானுங்க. அவ்வளோதான் பாவம், இந்த 2 பசங்களுமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அப்படி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக நார்த் கொரியன் ஸ்பை பார்த்தோன்னா திரும்ப அந்த பாம்பில் கீயை போட்டு விட்டுடுறான். ஆனால் நம்ம ஆளுங்க 2 பேரோட கண்ணை கட்டி விட்டுருக்காங்க இல்லையா, அதனால இந்த மேட்ரு தெரியாமல் ஒரு வேளை செத்துருவோமோன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருக்கானுங்க. கட் பண்ணால் நம்ம ஹேனா கமிஷனரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே வெறும் 3 ஸ்பைஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிளான் பண்ணி உள்ளே போனால் கண்டிப்பாக பிளாக் டைகரை காப்பாற்றி அவனுங்க 3 பேரையுமே பிடிச்சிடலாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த கமிஷனர் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் அங்கேயே அமைதியாக இருங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறதுனால நம்ம ஹேனா செம்ம காண்டாகிடுறா. ஏன்னா உள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறது அவளோட ஆள். ஸோ அந்த பெயின் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குனே வருவீங்களாடா, எத்தனை டைம் மிஷனை கைவிட சொல்லி இந்த பிளாக் டைகர் பையக்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவன் கேட்காம இப்போ என்னை இவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் மாட்டிவிட பார்க்குறானேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நம்ம கமிஷனர் மிஸ்டர் எண்ணுக்கு கால் பண்ணுறதுக்காக போகிறாரு. பட் என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிடுறாரு. அப்போன்னு பார்த்து அவர் ஒய்ஃபோட ஷாப்பில் பார்த்தோன்னா மிஸ்ஸஸ் என் இருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோயினோட சித்தி. இப்படி கமிஷனரோட ஒய்ஃப் ரொம்பவே பரபரப்பாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயினோட சித்தி அப்படி என்ன அவங்க பேசுகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஹோஸ்ட் உமன் ஹாஸ்டலில் நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாம் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்ல, இந்தம்மா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா நம்ம மிஸ்டர் யன்ஜங் ஷூ இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா, அவர் பிரசிடென்ட்டாக ஆகணும்னா 3 கன்னி பெண்களை பலி கொடுக்கணும்னு ஒரு பெரிய ஜோசியர் சொல்லியிருப்பார்ல, ஐ மீன் சாமியார் மாதிரி. அதனால தான் மிஸ்டர் யன்ஜங் ஷூ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காரோன்னு இந்த அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்த கமிஷனர் இந்த எல்லா ப்ராப்ளமுக்குமே பிளாக் டைகர் தான் காரணம், நான் அவ்வளோ சொல்லியுமே அவன் கேட்காம இந்த மாதிரி பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுட்டான்னு சொல்றதுனால சரி நீங்கள் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த அம்மாவுமே காலை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இப்படி உங்கள் 2 பேருக்கு நடுவில் நடந்துட்டு இருந்த கான்வர்சேஷனை ஒட்டு கேட்குற நம்ம ஹீரோயினோட சித்திக்கு வேற ஏதோ ஒரு ஐடியா கிளாஷ் ஆகுது. கட் பண்ண இந்த ஹாஸ்டலில் நம்ம வார்டன் மேடம் ஏதோ ரொம்பவே அவசரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்னங்கிறது நமக்கு தெரியலை. இன்னொரு சைடு அந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே நார்த் கொரியன் ஸ்பைஸ் டைனிங் ரூமில் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீனியர் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட, ஆமாம் நம்ம வார்டன் எங்கன்னு கேட்குறா. ஆக்சுவலாக உண்மையாகவே நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு இருக்காங்க இல்லையா, கிம் மிசோ, அவங்க இறந்து போயிட்டாங்க. பட் அவங்க இறந்து போனதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறத சொல்லலை. பிகாஸ் அவங்க ஃபேமிலி வந்து ப்ரைவசி வேணும்னு கேட்டதுனால தான். தென் இப்படி நம்ம சீனியர் கண்ணாடி போட்ட பொண்ணுக்கிட்ட கேட்குறச்ச பக்கத்தில் இருக்கிற நம்ம இன்சார்ஜ் பொண்ணு அவங்க இந்நேரத்துக்கு ஜூட் விட்டுருப்பாங்கங்கிற மாதிரி கொளுத்தி போடவும் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வார்டன் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுவே இங்கே இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு தன்னையே பணைய கைதியாக வச்சு போலீஸ் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டாருங்கிறத தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம வார்டனுமே வந்துடுறாங்க. பாவம் அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் வார்டனை பார்த்ததுமே ப்ளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சவும், நீங்கள் யாரும் எதுக்காகவும் பயப்படாதீங்க, சின்ன சிலந்தி வலையாக இருந்தாலும் அதை ஒத்துமையாக எல்லா சிலந்தியும் சேர்த்து கட்டினா ரொம்பவே ஸ்ட்ராங்கான நெட்டாக மாறும். அதே மாதிரி நாம் எல்லாருமே ஒத்துமையாக இருப்போங்கிற மாதிரி வார்டன் எல்லா பொண்ணுங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் நம்ம வார்டனை பார்த்து அந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ் 2 பேரும் நீ யாரு இவ்வளோ நேரமாக எங்கே இருந்தேன்னு கேட்குறச்ச, நான் தான் இந்த ஹாஸ்டலோட வார்டன், ப்ளஸ் இந்த ஹாஸ்டலில் எது எங்கே இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்பை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற 3 பொண்ணுங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ஜன்னல் பக்கமாக போய் நிற்க சொல்கிறான். எதுக்காகன்னு நம்ம வார்டன் கேட்குறச்ச நம்ம பிளாக் டைகர், நீங்கள் யாரும் எதுக்காகவும் பயப்படாதீங்க, இவனுங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இப்படிலாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறானுங்க. முக்கியமாக இப்போ இவனுங்க 3 பேர் தான் வந்துட்டு இருக்கானுங்க. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நாட்டோட ஸ்பெஷல் மிலிட்ரி ஃபோர்ஸ் இங்கே வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இவனுங்க 3 பேர்னால நம்ம நாட்டு மிலிட்ரி ஃபோர்ஸ் கூட 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசுவோம். செம்ம காண்டாகிற நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பக்கத்தில் வரான். பட் அப்பயுமே கூட நம்ம பிளாக் டைகர் சும்மா இருக்காம, இங்கே பாரு உங்கள் எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு, ஸோ நீங்கள் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன், பேசாமல் நீங்கள் எங்கள் நாட்டு கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆயிருங்கிற மாதிரி டீல் பேசவும் அவன் இன்னும் பயங்கரமாக காண்டாகி நம்ம பிளாக் டைகரோட மூஞ்சு மேலேயே பேசுவியான்னு கேட்டு துப்பாக்கியால் 4 குத்துறான். அவ்வளோதான், பிளாக் டைகர் சுருண்டு கீழே விழுந்துடுறாரு.
நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கீழே நடந்த அந்த ஃபைட்ல என்ன சுட்ட. ஒருவேளை இங்க மட்டும் எதுனா தப்பா நடக்கிற மாதிரி தெரிஞ்சது, கண்டிப்பா நான் ஒன்னதான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுவேன்னு சொல்லி நம்ம பிளாக் டைகரை மட்டும் மிரட்டுறது இல்லாம நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து, யாராவது இங்க ஏதாவது கலாட்டா பண்ண ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பா உங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம மிரட்டுறான். தென் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலை நார்த் கொரியன் ஸ்பைஸ்லாம் ஹைஜாக் பண்ணி வச்சிருக்க விஷயம் நம்ம மிஸ்டர் நாமோட ஒய்ஃபுக்குமே தெரிய வருது. அப்போ நம்ம கமிஷனரோட ஒய்ஃப் சும்மா இல்லாமல் இந்த 13 பொண்ணுங்களை பலி கொடுக்குற மேட்ரு இருக்கு இல்லையா, அதை பற்றி நடுவில் இழுத்து விடவும் செம்ம காண்டாகிற நம்ம நாமோட ஒய்ஃப், நீ என்ன லூசா, எந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அங்கே போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணுங்களாம் சேஃபாக காப்பாற்றப்படணும்னு யோசிக்காம நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் மிஸ்டர் என்ஜங் ஷூ மேலே பழி போட பார்க்குற, ஒருவேளை நம்ம பொண்ணுங்க அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்திருந்தா நீ இப்படி யோசிச்சிருப்பியான்னு ரொம்பவே நியாயமாக பேசுகிறாங்க. கட் பண்ணா ஹாஸ்டலுக்குள்ள மாட்டிக்கிட்ட பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக போலீஸ், ரெஸ்கியூ டீம், மிலிட்ரின்னு சொல்லி ஹாஸ்டலை சுத்தி குவிய ஆரம்பிக்குது. அதே நேரம் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக அவங்க சித்தி அனுப்பி வச்ச டிரைவரை காண்டாக்ட் பண்ணி கேட்குறச்ச, இந்த மாதிரி நான் அந்த ஹாஸ்டலுக்குள்ள போறதுக்கு முன்னவே இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சாமான்னு அந்த டிரைவர் ரிப்ளை பண்ணவும் ஹீரோயினோட சித்தி குஜாலிட்டி ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோயினை பிடிக்காது இல்லையா. இன்னொரு சைடு நம்ம கமிஷனர், ஏன்டா உங்களுக்கு ஹைஜாக் பண்ண வேற இடமே கிடைக்கலையாடா, பொண்ணுங்க தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு ஏன்டா போனீங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஹாஸ்டல்ல மிஸ்டர் என்ஜங் ஷூவோட பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினுமே படிச்சுட்டு இருக்காங்கிற விஷயம் ஞாபகம் வரதுனால டக்குன்னு நம்ம ஹேனாவை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் மேஜர்ல படிச்சுட்டு இருக்க என்யோரோங்கிற பொண்ணு அங்கதான் இருக்காளாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹேனா பயங்கரமா காண்டாகி, ஏன் அங்க அத்தனை பொண்ணுங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, பத்தாவதுக்கு ஏன் ஆள் வேற அங்க மாட்டிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பர்டிகுலரா அந்த பொண்ணை மட்டும் கேட்குறங்கிற மாதிரி கத்துறா. அட இருமா, நீ வேற, அந்த பொண்ணு தான் நம்ம டைரக்டர் என்ஜங் ஷூவோட பொண்ணு, ஸோ ஒழுங்கா கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லி அவர் காலை கட் பண்ணிடுறதுனால நம்ம ஹேனாவுமே வர வழி இல்லாமல் தன்னோட டீம்மேட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி யாருக்கும் வெளியில் தெரியாமல் அந்த பொண்ணு உள்ளே இருக்காளா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அங்கே வர கமாண்டோஸ் வெளியில இருந்தே இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி 3 பொண்ணுங்களை பணைய கைதியாக ஜன்னலோரமாக நிற்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் ஹாஸ்டலில் எல்லா இடங்கள்லையுமே எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது வெடிகுண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வெடிகுண்டெல்லாம் வச்சிருக்காங்கங்கிறத கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன, இங்கே நடந்துட்டு இருக்க எந்த ஒரு அம்ளி தும்ளியுமே தெரியாமல் நம்ம நாம்டேயிலும் என்ஜங் ஷூவும் ஹீரோ அப்பா கூட அந்த டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்ட அந்த 400 மில்லியன் பணமும் ப்ளஸ் ப்ரொஃபஸர் ஹானையும் நாங்கள் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்கள் நாட்டுக்கு திரும்ப அனுப்பி வச்சுருவோம். ஸோ நீங்கள் எங்களுக்காக பண்ண அந்த ஆப்ரேஷனையுமே பண்ணிடணுங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா, யா கண்டிப்பா, நம்ம ஏற்கனவே போட்ட பிளான் மாதிரி ப்ரொஃபஸர் ஹான் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்ததுமே அவரை நாங்கள் டிவிலெலாம் காட்டுறோம். அதே நேரம் நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்க பணத்துக்காக டெஃபினெட்லி இந்த எலெக்ஷனில் உங்கள் தலைவர் தான் பிரசிடெண்ட்டாக வின் பண்ணுவாருங்கிற மாதிரி வாக்கெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம மிஸ்டர் என்ஜங் ஷூ, ஆமாம் நீங்கள் எங்ககிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே வாங்கிட்டீங்க, திரும்ப நீங்கள் எங்களுக்கு செய்யலைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறங்கிற மாதிரி மறைமுகமாக மிரட்டுறாரு. பட் இப்போ நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே நல்ல மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட இப்போ நிறையவே பணம் கிடைக்க போகுது. நம்ம ப்ரொஃபஸர் ஹானுமே இப்போ நார்த் கொரியாவுக்கு போக போகிறாரு. அதெல்லாம் விட முக்கியமாக தன்னோட பையன், அதாவது நம்ம ஹீரோ ரொம்பவே சேஃபாக தாங்கிட்ட வரப்போறான்னு நினச்சி நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே ஜாலியாக, சரிப்பா டீல் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், உங்களுக்கு வேற எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட தாராளமாக கேளுங்க, மறந்துடாமல் எங்கள் நாட்டுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு போங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு லைட்டாக காண்டேறுது. எங்கடா டீல் பேசினதுக்கே 400 கோடியை எங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டிங்க, இதில் உங்கள் ஊருக்கு அப்படியே நாங்கள் வந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹப்பா ஒரு வழியாக ரொம்ப பெரிய டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்தில் நம்ம நாம்டேயில் ஃபர்ஸ்ட் டைமாக உன்னை நம்பி கொடுத்த வேலையை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டயா. அதே நேரம் நம்ம ப்ரொஃபஸர் ஹான் ஒரே ஒரு தடவை கொரியன் சென்ட்ரல் டிவியில் வந்துட்டா போதும், இந்த எல்லா பிரச்சனையுமே ஓவர், நாமளும் அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம். இருந்தாலும் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், வா நம்ம 2 பேருமே ஜாலியாக போய் ஷாம்பெயின்லாம் அடித்து டின்னர் செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிடுறதுனால நம்ம என்ஜங் ஷூவுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அப்போ அங்கே வர நம்ம கமிஷனர், இந்த மாதிரி என்னோட பேச்சை கேட்காம பிளாக் டைகர் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுட்டதுனால காண்டான நார்த் கொரியன் ஸ்பை ஹோசூங்கிற ஒரு உமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற நிறைய பொண்ணுங்களை பணைய கைதியா பிடிச்சு வச்சு ஹைஜாக் பண்ணிட்டாங்கிற மேட்டரை சொன்னதுமே அவ்வளோதான். நம்ம என்ஜங் ஷூ டென்ஷன் ஆனாரோ இல்லையோ, நாம்டேயில் பயங்கர காண்டாகி, நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் என்னடா எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கேன்னு, கடைசியில் வச்சாம் பார்த்தீங்களா எனக்கு ஒரு ஆப்புங்கிற மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டீங்களேயான்னு பயங்கரமாக கத்திட்டு, ஆமாம் உள்ளே இருக்கிறது ஸ்பை தாங்கிற மேட்ரு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்குறச்ச, எங்கள் எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரியும் சார், அவங்க 3 பேருமே நார்த் கொரியன் ஸ்பைஸ் தான், ஏன்னா அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் பிளாக் டைகர் இத்தனை நாளாக ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தாங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கமிஷனர் சொல்லவும்
ஆக்சுவலாக நான் ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு இவங்க எல்லாரும் டேடாங் ரிவர்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பேரை இங்கே நம்ம கமிஷனர் மென்ஷன் பண்ணி அவனை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம பிளாக் டைகர் அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயுமே போயிருக்காங்கிற மாதிரி சொல்லவும், டேடாங் ரிவர் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக என்ஜியோனுங்கிற இடத்துக்கு போயிடணும்னு நாம்டேயில் சொல்கிறதுனால கமிஷனருக்கு ஏதோ ஒன்று சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ஜங் ஷூவும் நாம்டேயிலும் ஹீரோ அப்பா கூட, அதாவது நார்த் கொரியன் ஆளுங்க கூட போட்டுட்டு இருக்க டீலை பற்றி இந்த கமிஷனருக்கு தெரியாது. பட் இப்போ நம்ம நாம்டேயில் தான் ஓப்பனாகவே டேடாங் ரிவரை காப்பாற்றி ஆகணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இவங்க 2 பேர் மேலேயுமே கமிஷனருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. பத்தாவதுக்கு நாம்டேயில் வேற செம்ம கடுப்பாகி, ஒருவேளை இந்த மேட்ரு வெளி உலகத்துக்கு, அதாவது மீடியாவுக்கு மக்களுக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்பாட்லைட்டுமே நம்ம சைடு தான் திரும்பும். நம்ம கிட்ட தேவையில்லாத கேள்வி கேட்டு இன்னும் பயங்கரமாக நம்மளை ப்ரெஷராக்கி விட்டுருவாங்க. இதனால உண்மையுமே மக்களுக்கு தெரிஞ்சு போயிருங்கிற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ரொம்ப பாவம் நம்ம என்ஜங் ஷூ இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் அவங்க கட்சி வின் பண்ணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறதுனால ரொம்பவே மண்டை குழம்பி போகிறாரு. இங்கே பாரு, உன்னை நம்பி தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம ஆளுங்க கொடுத்தாங்க, ஸோ நீ தான் இதை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து நம்ம நாம்டேயில் கிளம்புனதுக்கு அப்புறம் கமிஷனர் என்ஜங் ஷூ கிட்ட இந்த மாதிரி உங்கள் பொண்ணுமே இப்போ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவ்வளோதான். நம்ம என்ஜங் ஷூக்கு ஹார்ட் அட்டாக் வராதது மட்டும்தான் மிச்சம், மற்றபடி ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. இப்போ நம்ம மிஸ்டர் எண்ணுக்கு பார்த்தோன்னா தன்னோட பொண்ணையுமே சேஃபாக காப்பாற்றணும், அதே நேரம் நம்ம ஹீரோவையுமே ரொம்ப சேஃபாக திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. யோ, நல்லா தெரியுமா உள்ளே இருக்கிறது என் பொண்ணு தானான்னு ரொம்பவே பாவமாக கேட்குறாங்க. என்னதான் நம்ம என்ஜங் ஷூ 2வது வேற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இன்னும் தன்னோட பொண்ணு மேலேயும் பையன் மேலேயும் ரொம்பவே பாசமாக தான் இருந்துட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்கே அந்த ஹாஸ்டலில் நம்ம ஹீரோட ஆளுங்க 2 பேருமே அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையும் தூங்க சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாவம் பத்தாததுக்கு நம்ம பிளாக் டைகரை வேற போறப்ப வரப்ப அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த இன்சார்ஜ் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட, இப்போ இங்கே போயிட்டு இருக்க எல்லா ப்ராப்ளமுக்குமே நீ தான் காரணம், நீ மட்டும் அன்னைக்கு ஹீரோவை காப்பாற்றாம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுறதுக்காகவே குத்தி காட்டிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டுட்டு இருக்க பக்கத்தில் இருந்த எல்லா பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோயினை பற்றி காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாற்றினதுங்கிற மேட்ரு பிளாக் டைகருக்குமே தெரிய வருது. பட் நம்ம வார்டன் மட்டும் இப்போ நம்ம யாருமே குறை சொல்கிற சுச்சுவேஷனில் இல்லை, சேஃபாக இங்கேருந்து எப்படி நாம தப்பிக்கிறதுங்கிறத மட்டும் யோசிங்கன்னு சொல்கிறதுனால எனது சேஃபாக தப்பிச்சு வெளியில் போகணுமா, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செத்து போக போகிறோன்னு சொல்கிறதுனால அந்த ஹாஸ்டலுக்குன்னே லீடர்னு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு, கேட்டுட்டு அவ்வளோதான் பயத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. தென் அவளை சமாளிக்கிறதுக்காக இந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ் 2 பேரும் துப்பாக்கி எடுத்து காட்டுறதுனால அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு பயந்து போய் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் சார்ன்னு கேட்கவும், நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுமே எனக்கும் இப்போ ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும்னு சொல்கிறதுனால இதனால ரொம்பவே பாவமாக ஃபீல் பண்ணுற அந்த ஸ்பை, இன்னொரு ஸ்பை நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா கொஞ்சம் சிடுமுஞ்சா, அவன்கிட்ட இந்த மாதிரி பொண்ணுங்களை நாம ரெஸ்ட் ரூம்க்கு மட்டும் அனுப்பி வைக்கலாமான்னு கேட்குறதுக்கு அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் ஒரே ஒரு முறை தான், அதுலேயே அவன் புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம்க்குலாம் யாரும் போகக்கூடாது, கண்ணை மூடிட்டு எல்லாருமே கம்முன்னு படுங்கன்னு சொல்லி திரும்ப துப்பாக்கிலாம் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறான் பொண்ணுங்களை. இதனால இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிற நம்ம வார்டன், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எப்படி ஒருத்தரால் ரெஸ்ட் ரூம் போகாமல் இருக்க முடியும்னு கேட்டு பயங்கரமாக கத்தவும், நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ரொம்பவே கோவமாக ஒரு கிளாஸை கீழே தூக்கி போடுறான். அது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் விழுந்து உடைகிறதுனால ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. பத்தாவதுக்கு இந்த இன்சார்ஜ் வேற வெந்த புண்ணில் வெந்நீரை ஊற்றுற மாதிரி, நீ தான் இந்த எல்லா ப்ராப்ளமுக்குமே காரணம், உன்னால தான் எல்லா பிரச்சனையும்னு சொல்லி சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ ஏற்கனவே கட்டி வச்சிருக்க நம்ம வாட்ச்மேன் தாத்தாவையும் அவரோட பையனையும் ரிலீஸ் பண்ணி மேலே கூட்டிகிட்டு வரும்போது, நீ நிஜமாவே நார்த் கொரியன் ஸ்பை தானா, அப்போது நீ என்ன ஏமாத்தின மாதிரி ஹீரோயினையுமே ஏமாத்தினியான்னு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. முக்கியமாக அவரோட பையன் வேற, எனக்கும் இந்த ஹாஸ்டலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, என்னை இப்படியே விட்டுருங்க, நான் அப்படியே ஓடி போயிடுறேங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். இங்கே ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங்கே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கிட்ட துப்பாக்கி எடுத்து காட்டுறதுனால 2 பேருமே கம்முன்னு நம்ம ஹீரோ சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இங்கே நம்ம ஹீரோயின் பிளாக் டைகருக்கு ரொம்பவே ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கதை நோட் பண்ணி அங்கே இருக்கிற நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட, இப்படி அந்த போலீஸ்கார் ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருக்காரு, ஸோ நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடலாமான்னு கேட்குறச்ச நம்ம ஹீரோவோட அந்த சிடுமூஞ்சி அசிஸ்டன்ட் நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறதுனால டக்குன்னு நம்ம ஹீரோயின் எழுந்து உட்காந்து, இப்போ நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக அவர் ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னெலாம் சொல்லி பார்க்குறா. ஆனாலுமே அவனுங்க விட மாட்டுறானுங்க. ஈவன் நம்ம வார்டனுமே, ஏமா தாயே நீ பண்ண வரைக்கும் போதுமா, கம்முன்னு படுமாங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுனால செம காண்டாகி நம்ம ஹீரோவோட சிடுமூஞ்சி அசிஸ்டண்ட் அவளை அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ வாட்ச்மேன் தாத்தாவையும் உங்கள் பையனையும் அங்கே விட்டுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பிரச்சனை, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது தான்
இந்த ஹீரோயின் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கோத்து விட்டுறான். இங்க பாருங்க, இந்த போலீஸ்கார் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்றதுனால ஹீரோவுமே பிளாக் டைகரை பார்க்க பக்கத்துல வரான். கரெக்டா அப்போ எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின், நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வரவான்னு கேட்கவும், நீ என்ன பைத்தியமா, நாங்க சொல்றதுக்கு முன்னே ஏன் நீ எந்திரிச்சேன்னு கேட்டு நம்ம ஹீரோவோட சிடுமூஞ்சி அசிஸ்டன்ட் செம்மையா கோவப்படுறான். அப்போ அவனை ஸ்டாப் பண்ற நம்ம ஹீரோ, உனக்குமே கையில் குண்டடி பட்டிருக்கல, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுமே போகிறான். பட் நம்ம ஹீரோ மேலே இப்போ ரொம்பவே கோவம், அதே நேரம் தன்னை ஏமாத்திட்டாங்கிற சோகம் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தெரியாமல் ஒரு கன்னி வெடி மேலே காலை வைக்கிறதுக்காக போகிறச்ச டக்குன்னு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடவும், அப்போது நீ எல்லாருமே ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தானா, ஒரு ஸ்பையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டே கேட்குறா. நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காத, அப்படி கேட்டால் கண்டிப்பாக நானே உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறதுனால இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எவனையுமே நம்பக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக அங்கே இருந்து கிளம்புறா. கட் பண்ணால் நம்ம என்ஜங் ஷூக்கு ஒரு போலீஸ் கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த ஹாஸ்டலுக்குள்ளே பொண்ணுங்க எல்லாரையுமே பணைய கைதியாக பிடிச்சு வச்சிருக்கிறது டேடாங் ரிவர் ஒன்று தான், அதாவது நம்ம ஹீரோ தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறதுனால ரொம்பவே தயக்கத்தோட நம்ம ஹீரோட அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த மேட்ரு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணவும் அவர் பயங்கர டென்ஷன் ஆகி, எப்போ பாரு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கதே உங்களுக்கு ஒரு வேலையா போச்சா, அந்த மலைக்கு மேலே நீங்கள் வச்சிருந்த பணத்தையும் வெப்பனையும் எடுக்கிறதுக்காக போன எங்கள் ஆளுங்களை கண்டிப்பாக உங்கள் போலீஸ் யாராவது ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. உங்கள் சவுத் கொரியன் பிரசிடெண்ட்டை விட எங்களுக்கு எங்கள் டேடாங் ரிவர் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு எப்படியாவது அவனை திரும்ப எங்கள் நாட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிற வழியை பாருங்கடான்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா காலை கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் அந்த நார்த் கொரியன் ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்தாங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாங்க. தென் இந்த மேட்ரு தன்னோட செகண்ட் சேனல் கூட இருந்துட்டு இருக்கும்போது நம்ம நாம்டேலுக்குமே தெரிய வரதுனால பயங்கரமாக நம்ம என்ஜங் ஷூவை கலாய்ச்சி சிரிக்கிறாரு. ஏன்னா இப்போ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே மாட்டிருக்கிறது நம்ம என்ஜங் ஷூவோட பொண்ணு தான் இல்லையா, ஸோ இவனுக்கு மட்டும் எங்கேருந்து இப்படிலாம் டிசைனான பிரச்சனை வருதுன்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கும்போது தான் டேடாங் ரிவர் ஒன், அதாவது நம்ம ஹீரோ தான் எல்லாரையுமே இங்கே கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்கிற மேட்ருமே தெரிய வரதுனால ரொம்பவே ஷாக் ஆகி, ஐயோ இப்போ நான் கண்டிப்பாக ஸ்பாட்டுக்கு போயே ஆகணுமே, இல்லைனா அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த நார்த் கொரியன் ஸ்பைஸை நம்ம ஊர் போலீஸ் போட்டு தள்ளிடுவாங்க, என் சட்டை எங்க, என்னோட பேண்ட் எங்கன்னு சொல்லி இருந்தாலும் பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பிளாக் டைகருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கச்ச, நீ தான் அந்த ஸ்பையை காப்பாற்றினியாமான்னு நம்ம பிளாக் டைகர் கேட்க, நம்ம ஹீரோயின் எனக்கு அவர் ஸ்பைங்கிறதே தெரியாது சார்னு ரிப்ளை பண்ணுறதுனால, இதுக்கப்புறமாவது நீ கொஞ்சம் உஷாராக இருக்க ட்ரை பண்ணுமான்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தியை எடுத்து கேட்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்து கஷ்டப்பட்டு ஹீரோ தன்னை பார்க்காதப்போ கரெக்டாக பிளாக் டைகர் கையில் இந்த கத்தியையுமே கொடுத்துட்றா. அப்புறம் நம்ம பிளாக் டைகரை திரும்ப நம்ம ஹீரோ கட்டி போடும்போது, டேய் நீ தானே அந்த டேடாங் ரிவர் ஒன், உன்னை தேடி நான் எத்தனை இடத்துல சுற்றிருக்கேன் தெரியுமா, அதுலேயும் ஒரு ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட நான் செத்து போயிருக்க வேண்டியது, அப்பையும் நீ என் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டீல, முக்கியமாக உன்னை கண்டுபிடிக்கப்போ என்னோட அசிஸ்டண்ட்டுமே செத்து போயிட்டான்டா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், நீ என்ன இங்கே மிலிட்ரியை ரொம்பவே சாதாரணமாக எடை போட்டுட்ருக்கியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு உன்னை இங்கே பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய படையே வரப்போகுதுங்கிற மாதிரி பயங்கரமாக டைலாக்லாம் பேசவும் நம்ம ஹீரோ ஆனதை பார்த்துக்கடா டோமருங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். கட் பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு கமிஷனர் வந்ததுமே செம கோவத்தில் இருக்கிற நம்ம ஹேனா, உள்ள அங்கே என்னோட ஆளு பயங்கரமான ப்ளீடிங்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீங்கள் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கேட்டு பயங்கரமாக கத்தவும், என்னோட பேச்சை கேட்காம ஃபுல் ஃபோர்ஸை கூட்டிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே போனது பிளாக் டைகரோட தப்பு, ஸோ நான் எதுவாக இருந்தாலும் பெரிய அதிகாரிங்க கிட்ட பேசிட்டு தான் ஒரு முடிவெடுக்க முடியும்னு கமிஷனர் ரிப்ளை பண்ணிடுறதுனால, சார் அங்கே ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பைஸ் தான் சார் இருக்காங்க, நம்ம கரெக்டான டைமில் உள்ள பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றிடலான்னு நம்ம ஹேனா எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் இந்த மிஷனுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு நான் தான் லீடர், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாருமே இந்த மேட்டரை பற்றி ப்ரெஸ்ஸுக்கு எந்த தகவலும் கொடுக்கக்கூடாது, அதே நேரம் எனக்கு ஒரு பெரிய மைக் ஒன்று ரெடி பண்ணுங்க, 2 ஃபீல்டு ஃபோனும் ரெடி பண்ணுங்க, நாம் அந்த ஸ்பைஸ் கிட்ட ஒரு விதமாக பேசலான்னு சொல்லி ஏதோ ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண நம்ம கமிஷனர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய மைக்கில் நம்ம ஹீரோவை பார்த்து, அதாவது உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்க அந்த ஸ்பைஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி, இங்கே பாருங்க தம்பிங்களா, எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே பேசி தீர்த்துக்கலாம், உங்கள் கூட இப்போ நாங்கள் சண்டை போடுறதுக்காக இங்கே வரல, ஏன்னா அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட உயிரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பப்ளிக்காக சவுண்டாக பேச அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ நான் அந்த ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு ஃபீல்டு ஃபோன் வச்சுருக்கேன், அதனால் இதுக்கப்புறம் எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலுமே நீங்களும் நாங்களும் டைரெக்டாக பேசிக்கலாம், ஸோ உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஃபோனை இங்கே இருந்து எடுத்துகிட்டு போங்க,
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பேசி முடிவு பண்ணிக்கலான்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ரொம்பவே யோசிக்கிறான். பட் நம்ம ஹீரோ இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்போமேன்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ சீனியர் பொண்ணை அந்த 2 பசங்களையும் கட்டி போட்டிருக்க இடத்துக்குமே கூட்டிகிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் போல. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு 2 பேரையும் விலக்கி விடுறதுனால எங்கள் நடுவில் இருக்கிற அந்த பாம்பு வெடிச்சிருமோன்னு சொல்லி 2 பேருமே பயந்துடுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் மேலேயே ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். இருந்தாலும் பரவாயில்ல, நீ வாடான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனையும் சீனியர் பொண்ணையும் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வெளியில் ஒரு ஃபீல்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ நீ அதை போய் கரெக்டாக எடுத்துகிட்டு உடனே இங்கே திரும்ப வரணும். ஒரு வேளை இங்கேருந்து நீ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண கண்டிப்பாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் போட்டு தள்ளிடுவேங்கிற மாதிரி அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. ஏன்னா நம்ம ஹீரோக்கு சீனியர் தன்னோட ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டாங்கிற மேட்ரே தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் மிரட்டுறதுனால எங்கே இவன் பழி வாங்குறதுக்காக அப்படியே நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சி நம்ம சீனியர் அவன்கிட்ட ஏய் கேங்டே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சீன் போடவும் அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே சரி தலைவா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஹாஸ்டல்ல இருந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு வெளியில் வரான். ஸோ வெளியில் இருந்துக்கிட்டு இருந்த சவுத் கொரியன் போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி ஸ்பைங்க யாரும் வராமல் ஒரு காமனர் வெளியில் வரதுனால சரி தம்பி நீ எதுக்கும் பயப்படாத, நாங்கள் உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம், நீ சைலண்ட்டாக அந்த ஃபோனை எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போயிருப்பாங்கிற மாதிரி தான் இவங்களுமே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ மேலே செம்ம கடுப்பில் இருந்துட்டு இருக்க ஹேனா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது ஹீரோவை பிடிச்சிடணுங்கிறதுக்காக தூரத்துல இருந்து அவனை சுட எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துடுற அவ கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆஃபீஸர் அவளையுமே தடுத்துடுறான். ஆனால் என்ன கன் ஃபயர் ஆகிறது. இதனால இன்னும் டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோவோட சிடுமூஞ்சி அசிஸ்டன்ட் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக ஹாஸ்டலுக்குள்ள இருந்துகிட்டே வெளியில சுட்டுட்டு இருக்கான். ஈவன் அதுல இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக திரும்ப நம்ம சவுத் கொரியன் போலீஸுமே அவங்கள பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஸோ இவனை நம்பி இதுக்கப்புறம் எந்த ஒரு யூஸுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ டைரக்டாகவே ஃபீல்டுக்குள்ளே இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சவுத் கொரியன் போலீஸ் வச்சுட்டு போன ஃபீல்டு ஃபோன் ப்ளஸ் அவரோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர் ஹானை தூக்குறதுக்காக இவன் கூட பழகிருப்பான், அவ்வளோதான். ஸோ அந்த பையனையுமே திரும்ப கூட்டிகிட்டு சேஃபாக ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ பெரிய கலவரத்தை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஹேனாவை செமையாக கமிஷனர் திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம மிஸ்டர் என்ஜங்ஷு நீ தான் சுடுறதுக்காக ஆர்டர் கொடுத்தியான்னு கேட்டு கத்தவும் ஐயா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையா, இந்த பிள்ளை தான் பிளாக் டைகரை காப்பாற்றுறதுக்காக ஷூட் பண்ணுச்சுன்னு சொல்லி நம்ம கமிஷனர் ஹேனாவை மாட்டி விட்டுடுறாரு. ஸோ நம்ம என்ஜங்ஷு இதுக்கப்புறம் உனக்கும் இந்த மிஷனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, நான் சொல்கிற வரைக்கும் நீ ஆஃபீஸ்லேயே பேப்பர் ஒர்க் தான் பார்க்கணுன்னு சொல்லிடுறதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகுற நம்ம ஹேனா நான் இந்த மிஷனில் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் பிளாக் டைகரை திரும்ப உயிரோட மீட்டி இங்கே கூட்டிகிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி அடம் பிடிச்சு பார்க்குறா. பட் அங்கே இருக்கிற யாருமே அக்செப்ட் பண்ணிக்காம அவளை தூக்கிட்டு வந்து வெளியில் விட்டுடுறாங்க. கட் பண்ண இங்கே ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த கத்தியை வச்சு பிளாக் டைகர் அவரை நம்ம ஹீரோ கட்டி போட்ட அந்த கயிறையுமே கட் பண்ணிடுறாரு. இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்பையை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஐயோ அம்மா எனக்கு வயிற்று வலிக்குதேன்னு சொல்லி பயங்கரமாக கத்தவும் அவன் செம்ம டென்ஷன் ஆகி இந்தாப்புல உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பாரு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பியான்னு கேட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை சுடுறதுக்காக துப்பாக்கி எடுத்துடுறான். ஒரு பொண்ணு இப்படி வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாலாம் நடந்துக்க கூடாதுன்னு நம்ம வார்டன் ரூல்ஸ் பேசுறதுனால இன்னும் அவன் டென்ஷன் ஆகி அப்போ வா ஒன்று சுடுறேன்னு சொல்லி துப்பாக்கியை நம்ம வார்டனை பார்த்து நீட்டவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பிளாக் டைகர் அவனை பின்னால இருந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாரு. அப்போன்னு பார்த்து அங்கே அந்த சிறுமூஞ்சி ஸ்பை வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வாட்ச்மேன் தாத்தா ஐயோ அம்மா எனக்கு முதுகு வலிக்குதேன்னு சொல்லி டைவர்ட் பண்ணவும் நம்ம பிளாக் டைகர் சிச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப தன்னோட பொசிஷனுக்குமே வந்துடுறாரு. தென் அந்த இடத்துக்கு நம்ம சீனியர் பொண்ணுமே வந்துடுறா. ப்ளஸ் அந்த 2 பசங்களுக்குமே பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இவனுங்க 2 பேரையும் பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறதுனால ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுற நம்ம சீனியர் பொண்ணு ஏன் நீங்கள் எல்லாருமே இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் கிட்டத்தட்ட செத்து பொழைச்சி திரும்ப வந்திருக்கேன் தெரியுமான்னு கேட்டு ரொம்பவே அலறா. தென் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபீல்டு ஃபோன் மூலமாக கால் பண்ணுற நம்ம ஹீரோயினோட அப்பா, அதாவது சவுத் கொரியாவோட ஒரு முக்கியமான அரசியல்வாதி, இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிலாம் ஷூட் பண்ணல, அது ஒரு மிஸ்டேக்காக நடந்துருச்சுன்னு சொல்லி சாரி கேட்குறதுனால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திரும்ப ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற பொண்ணுங்களில் யாராவது ஒருத்தரை நாங்கள் கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவோன்னு மிரட்டுறான். இப்படியே போனால் எதுவும் வேலைக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினோட அப்பா பொதுவாகவே இந்த மாதிரி வந்திருக்க நார்த் கொரியன் ஸ்பைக்கெல்லாம் அவங்க நாட்டு கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட கோட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை இப்போ நம்ம என்ஜங்ஷு ஹீரோ கிட்ட கரெக்டாக சொல்லி நீங்கள் தானே ப்ரொஃபஸர் ஹானை இங்கேருந்து தூக்குறதுக்காக வந்த ஸ்பை, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீங்கள் தேவையில்லாமல் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் நாட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஸோ எங்களுக்கு உங்களை காயப்படுத்தி அரெஸ்ட் பண்ணுங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லை. ஈவன் எனக்கு உங்களை இங்கே அனுப்பி வச்ச லிம்ரோஹோ அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவை பற்றியுமே நல்லா தெரியும்,
ஸோ நீங்கள் என்ன நம்புனீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடலாம். அதுக்காக நீங்கள் இந்த காலேஜோட எக்ஸிட்டுக்கு, அதாவது நம்ம தாத்தா வாட்ச்மேன் தாத்தா ஹீரோவை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, இப்போ கூட நம்ம ஹீரோவும் வாட்ச்மேன் தாத்தாவோட பையனுமே உள்ளே வந்தாங்களே அந்த இடத்துக்கிட்ட வர சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுமே ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அவன் தான் பயங்கரமான சிடுமுஞ்சாச்சே. ஸோ கண்டிப்பாக இல்லைல்ல, அவங்க நம்ம எல்லாரையுமே பிடிக்கிறதுக்காக தான் ட்ராப் போட்டு ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு சொல்லி அகெயின்ஸ்டாக பேசுகிறான். அதுவே இங்கே நம்ம கமிஷனர் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம நாம்டேயில் நார்த் கொரியன் ஸ்பைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார்ல, அந்த மேட்ரெல்லாம் இப்போ இங்கே சொல்லி ஒரு வேளை அந்த நார்த் கொரியன்ஸுக்கும் இந்த 2 அரசியல்வாதிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு கேட்குறச்ச, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான். இன்னும் நீங்கள் எத்தனை நாள் தான் நாம்டேயிலுக்கும் என்ஜங்ஷுக்கும் ஜால்ராவாக அலைய போகிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க வேண்டாமா? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த அம்மா பயங்கரமாக ஏற்றி விட்டுருது. பட் அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம நாம்டேயிலோட ஒய்ஃபு இந்த அம்மா பேசினதை கொஞ்சம் அறகுறையாக கேட்டுட்டு, ஆமாம் என்ஜங்ஷுவோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த ஹாஸ்டலில் அந்த பொண்ணுமே இருக்காளாமான்னு சொல்லவும், ஐயோ இதனால என்ஜங்ஷுவோட ஒய்ஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சரி வா நம்ம 2 பேருமே ஆறுதல் சொல்லலான்னு சொல்லி நம்ம நாம்டேயிலோட ஒய்ஃபு கமிஷனரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண இங்கே ஹாஸ்டலில் நம்ம ஹீரோ இப்போ நம்ம மிஸ்டர் என்ஜங்ஷு சொன்ன விஷயம் உண்மையா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக டேப் ரெக்கார்டரை தேடி எல்லா ரூம்குள்ளேயுமே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் தான் அந்த ஹாஸ்டல்லேருந்து வெக்கேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருந்தா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினோட டேப் ரெக்கார்ட் நம்ம ஹீரோ கண்ணில் மாட்டிக்கவும் நம்ம ஹீரோவுமே அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து டியூன் பண்ணி அவங்க நாட்டு எஃப்எம்மை கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன மேட்ருனா, பொதுவாகவே இந்த மாதிரியான ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஒருவேளை இந்த நார்த் கொரியன் ஸ்பைக்கெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க நாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு எஃப்எம்ல இந்த மாதிரி கோட் வேர்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோ எஃப்எம்ஐயுமே டியூன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், நம்ம ஹீரோ இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம ஊர் எஃப்எம்ல இந்த சோகமான பாட்டு ஓடிச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த பிளானை மாற்றி வேற ஒரு பிளான் போட்டுட்டோன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களையே மாற்றிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எஃப்எம்ல இப்போ அந்த சோகமான பாட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்குமே பிளானை மாற்றிட்டாங்கங்கிற மேட்ரு புரிய வருது. ஈவன் அந்த எஃப்எம்ல ஒரு சில கோட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ என்கோடிங் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கோஆப்ரேட் வித் சவுத் கொரியன்ஸ்னு வருது. அதாவது சவுத் கொரியன் சொல்கிறத நீங்கள் கேளுங்கிற மாதிரி வந்துடுறதுனால நம்ம ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் அதில் அந்த சிறுமூஞ்சி அசிஸ்டண்ட் ஒத்துக்கவே மாட்டிக்கிறான். பட் நம்ம ஹீரோ மேபி நீ சொல்கிற மாதிரி இது டூப்பாக கூட இருக்கலாம், அதே நேரம் ஒருவேளை நம்ம நாட்டு கவர்மெண்ட் இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்துருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு நம்ம இதை கேட்காம இங்கேயே இருந்துட்டோன்னா கண்டிப்பாக நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்க நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆகிடும். ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் கூட கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், எல்லாருமே இங்கே கிளம்புறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனையுமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அடுத்த சீனில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட அண்ணா இப்போ வந்து மெரைனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தோம்னா இந்த கிளர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கச்ச அவர் கூட வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சோல்ஜர், எனக்கு ரொம்பவே வயிற்று வலியாக இருக்குது, ஸோ எனக்கு பதிலாக இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போக முடியுமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினோட அண்ணாவுமே ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேசி இன்னைக்கு நான் அந்த ஆஃபீஸருக்கு பதிலாக டியூட்டிக்கு போகிறேன்னு சொல்லவும், ஏன்பா நீ தான் ஒரு சாதாரண கிளர்க்காச்சே உன்னால் முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ் சார் கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அண்ணாவுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இவங்க அப்பா இருக்கிற செல்வாக்குக்கு இந்த பையன் இப்படிலாம் இங்கே வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். பட் இப்போ இந்த இடத்துக்கு வந்து கஷ்டப்படுறான், ஆனால் இவன் நிஜமாவே ரொம்ப நல்ல பையங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணாக்கு ரொம்பவே நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ப்ரொஃபஸர் ஹானை கூட்டிகிட்டு நார்த் கொரியாவுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ டீமில் இருக்கிற மற்ற ஸ்பைஸ் எல்லாம் ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ஸும் வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்தார்ல ஒரு பெரிய ஷிப்பு, அந்த ஷிப்புமே வந்து என்ன எதுக்காக நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, இந்த இடத்துலலாம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு அவங்கள பார்த்து சொல்ல, இல்லை சார் இப்போ எங்கள் போட் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, அதனால தான் எங்கள் ஆளுங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோன்னு இந்த நார்த் கொரியன்ஸ் ஏதோ சவுத் கொரியன்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஈவன் அதையுமே நம்பி இந்த சவுத் கொரியன் மெரைன் டிபார்ட்மெண்ட் ஓகே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோங்கிற மாதிரிலாம் சொல்லவும், இல்லை சார் இப்போ ஓகே நாங்கள் கிளம்புறோங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ப்ரொஃபஸர் ஹான் என்ன நினச்சாருன்னே தெரியல, டக்குன்னு வேகமாக வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி கத்தவும் காண்டாகிற நம்ம நார்த் கொரியன் ப்ரொஃபஸர் ஹானை சுட்டுடுறாங்க. இதுலேருந்தே அந்த பெரிய ஷிப்பில் இருந்துட்டு இருக்க சவுத் கொரியன் மெரைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க எல்லாரும் நார்த் கொரியன்ஸுங்கிற மேட்ரு தெரிய வரதுனால 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான கன் ஷூட்லாம் நடக்குது. இந்த பயங்கரமான ஃபைட்டில் அந்த பெரிய ஷிப்பில் இருந்துட்டு இருந்த சவுத் கொரியன்ஸ் நிறைய பேர் இறந்துடுறாங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு கை கால்லன்னு பயங்கரமாக அடிபடுறது. பட் நம்ம ஹீரோயினோட அண்ணா மட்டும்தான் சிங்கிள் மேன் ஆர்மியாக இருந்து அவங்க எல்லாரையுமே திரும்ப அட்டாக் பண்ணுறான். கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோ கண்மூடி கண் தொடக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கலவரமே இங்கே நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பிளாக் டைகர் நோட் பண்ணிடுறாரு.
தென் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நம்ம நார்த் கொரியன் ஸ்பை 3 பேருமே அந்த ஹாஸ்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எக்ஸிட்டுக்குமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மிஸ்டர் யன்ஜங் ஷூக்கு இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஐலாண்டில் நார்த் கொரியன் ஸ்பைஸ்க்கும் சவுத் கொரியன் மெரைன் ஆஃபீஸர்ஸுக்கும் நடுவில் பயங்கரமான கன் ஃபைட் நடந்ததுனால சவுத் கொரியாவுக்கு சொந்தமான பெரிய ஷிப், அதாவது நம்ம ஹீரோயினோட அண்ணா நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஷிப் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுங்கிற செய்தியுமே வந்துடுது. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுற நம்ம நாம்டேயில், யோ தயவு செஞ்சு இந்த சம்பவத்தை பண்ணது ப்ரொஃபசர் ஹானை கூட்டிட்டு போன நார்த் கொரியன் ஸ்பைஸ்னு மட்டும் சொல்லிடாதையான்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள, ஆமாயா அவனுங்க தாயா பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம என்ஜங் ஷூவுமே ஒத்துக்கிறதுனால நாம்டேயில் பயங்கரமா காண்டாகி கத்துறாரு. இதெல்லாம் பார்க்குற நம்ம கமிஷனருக்கு 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு மேட்ரு போயிட்டு இருக்குங்கிறது திரும்ப திரும்ப கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம நாம்டேயில், ஓகே இப்போ பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால் நம்ம பிளான் பியை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு என்ஜங் ஷூ கிட்ட சொல்கிறாரு. தென் அடுத்து பிளான் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க 3 நார்த் கொரியன் ஸ்பைஸும் வெளியில் வந்துடுறாங்க. பட் இது யார் பண்ண வேலைன்னு தெரியல. இப்போ வெளியில் வர இவங்க 3 பேரையும் பிடிக்கிறதுக்காக ஏற்கனவே அங்கே நிறைய கமாண்டோஸ் மறைஞ்சிருக்காங்க. இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோ பாய்ஸ் 2 பேரும் பின்னால் அப்படியே திரும்ப ஹாஸ்டலுக்குள்ளே போங்கன்னு சொல்லவும் அப்படியே 3 பேராக சேர்ந்து திரும்ப பேக் அடிக்கும் போது டக்குன்னு லைட்டை போட்டு இவங்க 3 பேரையும் சுடுறதுக்காக எல்லா பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப நம்ம ஆளுங்க சுட, திரும்ப அவங்க சுடன்னு சொல்லி திரும்ப இந்த இடத்துல ஒரு பயங்கரமான கன் ஃபைட்டிங் சீன் போயிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிற ஒருத்தனுக்கு கையில் அடிபட்டுறதுனால நம்ம ஹீரோ நல்லா பெரிய பெரிய கண்ணி வெடியெல்லாம் தூக்கி தூக்கி போடுறான். டமால் டுமில்னு வெடிக்குது. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் 3 பேரும் சேஃபாக ஹார்பருக்கு போய் சேர வேண்டியது என்னோட பொறுப்பு, ஸோ நம்பி வாங்க சந்தோஷமாக போங்கன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா, அதாவது மிஸ்டர் யன்ஜங் ஷூ கொடுத்த வாக்கை நம்பி நம்ம ஹீரோவுமே எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் வராரு. பட் இங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அங்கே இருந்துட்டு இருக்க போலீஸ், ஆர்மி, கமாண்டோன்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோ ஆளுங்களை சுட ஆரம்பிச்சிடுறதுனால திரும்ப நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் நம்ம ஹீரோ டீமில் இருக்கிற ஒருத்தனுக்கு காலில் பயங்கரமாக குண்டடிப்பட்டுருது. அதே நேரம் இப்படி பயங்கரமான துப்பாக்கி சவுண்ட்லாம் கேட்டதும் ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம பிளாக் டைகர் அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் அந்த 3 ஸ்பைஸையுமே ஃபாலோ பண்ணி போக போகிறேன், ஸோ நான் திரும்ப வர வரைக்கும் எல்லாரும் இங்கேயே சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோட டீம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தனுக்கு கையில் குண்டடிப்பட்டிருக்கு, இப்போ ஒருத்தனுக்கு காலில் குண்டடிப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ இந்த புகை வர மாதிரி இருக்கிற வெடிகுண்டெல்லாம் தூக்கி போட்டு அகெயின்ஸ்டாக ஷூட் பண்ணிட்டு இருக்க எல்லாரையுமே டைவர்ட் பண்ணி இப்போ காலில் அடிபட்டிருக்க அந்த ஸ்பையை கூட்டிகிட்டு திரும்ப ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்துடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிற நம்ம பிளாக் டைகர் அகைன் பொண்ணுங்க இருந்துட்டு இருக்க அந்த டின்னர் ஹாலுக்கு வந்து சீக்கிரமாக எல்லாரும் இங்கே இருந்து வெளியில் போங்கன்னு கத்துறதுனால பொண்ணுங்களுமே எப்படியாவது உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லி எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. தென் இங்கே கண்ட்ரோல் ரூமில் கமிஷனர் நம்ம நாம்டெயில் கிட்டையும் யன்ஜங் ஷூ கிட்டையும் இந்த மாதிரி நம்ம ஆளுங்களில் 4 பேருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, ஸோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஃபெயிலியராக போயிடுச்சுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோ அவங்கள சேஸ் பண்ணி ஹாஸ்டலுக்குள்ளே யாருமே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதவு கிட்ட இந்த வெடிகுண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட்டி வச்சுட்டு அடிபட்டிருக்க அந்த ஸ்பை கையில் ஒரு துப்பாக்கியையும் ஒரு பாமையும் கொடுத்து எவனையுமே உள்ளே விட்டுறாதுன்னு சொல்லி திரும்ப ஹாஸ்டலுக்குள்ளே போகிறான். ஈவன் வெளியில் இருந்துட்டு இருக்க கமாண்டோஸுமே நம்ம ஹீரோ அசியூம் பண்ண மாதிரி டோர் கிட்ட வந்துடுறாங்க. பட் அப்போ கரெக்டாக நம்ம என்ஜங் ஷூ யாரும் அட்டாக் பண்ண வேணாம், நாங்கள் இப்போ அந்த பிளானையே கைவிட்டுட்டோன்னு சொல்கிறதுனால அங்கே இருந்துட்டு இருக்க கமாண்டோஸ் எல்லாருமே ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகுற நம்ம நாம்டேயில் என்ஜங் ஷூவை பார்த்து, உனக்கு ஒரு வேலையே இல்லையாயா, எல்லாம் கை கூடி வர நேரம்னு பார்த்து கரெக்டாக வந்து கலைச்சி விட்டுறியேங்கிற மாதிரி பயங்கரமாக திட்ட, நீ என்ன லூசா, இப்போ நம்ம பண்ணி வச்ச சம்பவத்தினால காண்டாகி அந்த ஸ்பைங்க அங்கே இருந்துட்டு இருக்க ஏதாவது ஒரு பொண்ணை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது, ஃபேமிலிக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் யார் பதில் சொல்கிறதுன்னு கேட்டு நம்ம என்ஜங் ஷூ பயங்கரமாக கத்த, அடப்போயான இவனை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நகரு நானே இதை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம நாம்டேயில் திரும்ப அந்த கமாண்டோவை காண்டாக்ட் பண்ணி மிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குள்ள குறுக்கு பூந்து நம்ம என்ஜங் ஷூ நாம்டேயில் இன்ஃபார்ம் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக பிளான் போட்டதே இந்த நாம்டேயில் தான். ஏன்னா லாஸ்ட் எபிசோட்லேயே பிளான் ஏ ஃபெயிலியர் ஆகிட்டதுனால பிளான் பிக்கு போகலான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளான் பி நம்ம ஹீரோவையும் அவங்க ஆளுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறது தான். ஏன்னா அப்போ தான் இவங்க 2 பேரும் இந்த எலெக்ஷனுக்காக பண்ணிகிட்டு இருக்க ஊழல் வெளி உலகத்துக்கு தெரியாது. அதே நேரம் இவங்க 2 பேருமே நார்த் கொரியன் ஸ்பைஸை நேக்காக பேசி சுட்டு கொலை பண்ணிட்டாங்கங்கிற பெருமையுமே இவங்களுக்கு கிடைக்கும். பத்தாவதுக்கு நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு இவங்க நிறையவே பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வச்சு இவங்க 3 பேரோட மரணத்தை சமாளிச்சிடலான்னு சொல்லி தான் இவங்க இப்படிலாம் பிளான் போடுறாங்க. பட் இவங்க 2 பேரும் டீல் பேசின இந்த ஆஃபீஸரோட பையன் தான் நம்ம ஹீரோங்கிற மேட்ரு நம்ம என்ஜங் ஷூக்கும் நாம்டேயிலுக்கும் தெரியாது. ஸோ எப்படியும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாம்டேயில் இந்த மாதிரியான பிளான்லாம் போட்டிருக்காரு. பட் நம்ம என்ஜங் ஷூக்கு கொஞ்சம் கூட இதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா அவரோட பொண்ணுமே இந்த ஹாஸ்டலுக்குள்ள ஒரு பணைய கைதியாக மாட்டிகிட்டு இருக்கா.
பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற 2 டைம் மாற்ற மாதிரி போயிட்டாரு. ஸோ இப்படி நம்ம ஹீரோ சவுத் கொரியன் போலீஸ்கிட்ட இருந்து 2 டைம் தப்பிச்சதுனால இப்போ நம்ம ஹீரோ எவ்வளோ கோவத்தில் இருப்பாருங்கிறத நம்ம என்ஜங் ஷூவால் புரிஞ்சுக்க முடியுது. கட் பண்ணா இங்கே நம்ம பிளாக் டைகர் எப்படியாவது பொண்ணுங்க எல்லாரையும் ரொம்ப சேஃபாக ஹாஸ்டல்ல இருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறச்ச கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோவோட சிடுமூஞ்சி அசிஸ்டன்ட் வந்து இவங்க எல்லாரையுமே லாக் பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம பிளாக் டைகர் எப்படியாவது அவன் கூட சண்டை போட்டு பொண்ணுங்க எல்லாரையுமே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்கிட்ட தான் பெரிய துப்பாக்கி இருக்கு இல்லையா? ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த துப்பாக்கி ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகி பயங்கரமாக டமால் டுமில்னு சவுண்ட்லாம் கேட்கறதுனால அங்கே இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாக நம்ம பிளாக் டைகர் அவனை கீழே தள்ளி நம்ம ஹீரோயின் கொடுத்த கத்தியை வச்சு அவனை குத்துறதுக்காக போகும்போது கரெக்டாக தப்பான டைமில் நம்ம ஹீரோ பிளாக் டைகரோட கையிலேயே சுட்டுடுறாரு. அவ்வளோதான், கொய்யால என்னையே நீ கொல்ல பத்தியான்னு கேட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் செம்மையா காண்டாகி பிளாக் டைகரை அடி வெளுன்னு வெளுத்தது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியால் சுட போயிடுறான். பொண்ணுங்களாம் கத்துறாங்க. பட் இதெல்லாம் பார்க்கறதுனால அங்கே இருக்கிற சமையல்கார அம்மா பயங்கரமாக மென்டலி டிஸ்டர்ப் ஆகி நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை முட்டுன்னு முட்டி, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, என் ஹஸ்பண்ட் எவ்வளோ பாவம் தெரியுமா, அவரால் ஒரு சின்ன அடியை கூட தாங்க முடியாது, இப்போ நீ எதுக்காக அவரை சுட போகிற, உனக்கு அந்த ரைட்ஸே இல்லைன்னு சொல்லி நம்ம பிளாக் டைகரை ஹக் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே அவனை சுட வேணான்னு சொல்கிறதுனால அவன் டென்ஷன் ஆகி, எதுக்காக இப்போ நீங்கள் அவனை என்னை சுட வேணான்னு சொல்கிறீங்க, அவன் என்னை கொல்ல பார்த்தாங்கிற மாதிரி பேசவும், உன் கண்ணில் இருந்துட்டு இருக்க ப்ரீஷியஸான புல்லட்டை இவனை ஷூட் பண்ணி நீ வேஸ்ட் பண்ண போறியான்னு நம்ம ஹீரோ கேட்கறதுனால அவனுமே சைலண்ட் ஆகிடுறான். தென் என்ஜங் ஷூ நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் மிலிட்ரி ரூம்ல இருந்து இவங்களுக்கு கால் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே மெரைன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நார்த் கொரியன் ஸ்பைக்கும் கடலில் ஒரு ஃபைட் நடந்துச்சு இல்லையா? அந்த ஃபைட்டோட முடிவில் 5 பேருக்கு பயங்கரமான காயம், ஒரு சோல்ஜர் இறந்து போயிட்டாருன்னு நம்ம என்ஜங் ஷூ கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ஜங் ஷூக்கு அடிபட்டிருக்க ஒருத்தர் தன்னோட பையங்கிற மேட்ரே தெரியாததுனால, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி அவங்க ஃபேமிலி யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அவங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. முக்கியமாக இந்த சம்பவத்தினால நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாம்டேயில் கமிஷனர் கிட்ட இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஹான் நம்ம நாட்டு கவர்மெண்ட்டை ஏமாற்றி நார்த் கொரியாவுக்கு போயிட்டு இருக்கும் போதே நம்ம நாட்டு நேவி டிபார்ட்மெண்ட் அவரை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டதா ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்றதுனால திரும்ப இந்த கமிஷனருக்கு இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. பட் நம்ம என்ஜங் ஷூ, நீங்கள் அப்படிலாம் சொல்ல வேணாம், ப்ரொஃபஸர் ஹானை நார்த் கொரியன்ஸ் கடத்திட்டு போக ட்ரை பண்ணாங்க, அவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒரு நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் போகும்போது தான் இந்த பெரிய ஆக்சிடென்ட்டில் அவர் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. பட் நம்ம என்ஜங் ஷூ கண்டிப்பாக இதுக்காக நாம் கவுண்டர் அட்டாக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி திரும்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ண போகும்போது அவரை ஸ்டாப் பண்ணி நாம்டேயில், என்ன கவுண்டர் அட்டாக்கா, நீ பாட்டும் உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கிறுக்குத்தனமாக முடிவெடுத்துட்டு இருக்காத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. கட் பண்ண இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பணைய கைதியாக மாட்டிக்கிட்டாங்கிற மேட்ரு தெரிஞ்சதுமே ஹீரோயினோட சித்திக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நாமோட ஒய்ஃபும் கமிஷனரோட ஒய்ஃபும் என்ஜங் ஷூ வீட்டுக்கு வராங்க. மிஸ்டர் என் அவர் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா 2-3 நாளாக சரியாக சாப்பிடாம தூங்காமல் அங்கேயே ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ மெனக்கெடுவாருன்னு நாமோட ஒய்ஃப் சொல்கிறச்ச, ஆமாம், நம்ம சொந்த குழந்தைங்களை தவிர இந்த உலகத்தில் வேற என்ன முக்கியமாகிற போகுதுன்னு நம்ம ஹீரோயினோட சித்தியுமே ரிப்ளை பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஹீரோயின் உங்களோட சொந்த பொண்ணே இல்லை, பட் நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு நாம்டெயிலோட ஒய்ஃப் சொல்ல, நீங்கள் வழக்கமாக என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டீங்களே, என்ன அந்த ஹாஸ்டலில் 13 பொண்ணுங்க இறந்து போயிடுவாங்க, நீங்கள் பயந்து போய் தானே இப்போ இங்கே ஓடி வந்தீங்கன்னு கேட்கும்போது நாம்டெயிலோட ஒய்ஃபுக்கு செம்ம காண்டாகிடுது. ஆக்சுவலாக இப்போ இவங்க 2 பேரும் எதை பற்றி பேசிக்கிறாங்கன்னா, அதாவது அந்த சாமியார் சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரி நம்ம என்ஜங் ஷூ பிரசிடென்ட் ஆகணும்னா கரெக்டாக 13 கன்னி பெண்களை பலி கொடுக்கணும்னு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துடும் தான் நீங்கள் இப்போ பயந்து போய் இங்கே வந்திருக்கீங்களான்னு நம்ம என்ஜங் ஷூவோட ஒய்ஃபு நாம்டெயிலோட ஒய்ஃப் கிட்ட கேட்கறதுனால அந்த அம்மா செம்ம டென்ஷன் ஆகி, என்ன தைரியம் இருந்தா இப்படி என்கிட்ட கேட்டிருப்ப, உன் ஹஸ்பண்டை விட என் ஹஸ்பண்ட் தான் சுப்பீரியர் தெரியுமா உனக்குங்கிற மாதிரி கேட்க, உன் ஹஸ்பண்டை விட என் ஹஸ்பண்ட் 4 வருஷம் சீனியர், அந்த மேட்ரு உனக்கு தெரியுமான்னு நாமோட ஒய்ஃப் கிட்ட நம்ம என்னோட ஒய்ஃப் கேட்க, அவ்வளோதான் இந்த அம்மா செம்ம காண்டாகி அந்த அம்மாவோட தலைமுடியெல்லாம் பிடிச்சு, நீ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா கண்டிப்பாக இப்படிலாம் பேசியிருக்கவே மாட்ட, நீ மிஸ்டர் என்ஜங் ஷூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தானே உனக்கு இந்த மாதிரியான பணக்கார வாழ்க்கை கிடைச்சிது, நான்லாம் சின்ன வயசுலேருந்தே பெரிய ஆளோட பொண்ணு தெரியுமா, எங்கள் அப்பா தான் இந்த நாட்டிலேயே ஹையர் ரேங்க் மிலிட்ரி ஆஃபீஸர், என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்ச நாளையில் இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆக போகிறாரு, ஸோ நீ என்கிட்ட எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுன்னு சொல்லி அந்த அம்மாவோட முடியை பிடிச்சி கன்னத்தில் அறையாத குறை தான், மற்றபடி ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஆனால் என்னன்னு தெரில, என்ஜங் ஷூவோட ஒய்ஃபு எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாகவே இருக்கா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ பார்த்தோம்னா, எதுக்காக போலீஸ் நம்மளை வெளியில் வர சொல்லணும், அதே நேரம் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி நம்மளை சுடணும் கொல்ல ட்ரை பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் கையில் செம்மையாக அடிபட்டு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கதையுமே நோட் பண்ணுறாரு.
அப்போ அங்கே வர நம்ம ஹீரோட சிடுமூஞ்சி அசிஸ்டன்ட், இவனோட பேர் பார்த்தோம்னா ஜோ. அப்புறம் இன்னொருத்தனுக்கு கூட இப்போ ரீசெண்டாக காலில் குண்டடி பட்டுச்சுல, அவனோட பேர் லீ. இந்த மாதிரி லீக்கு பயங்கரமாக அடிப்பட்டதுனால அவனால் எழுந்து கூட நடக்க முடியல. ஸோ நான் பக்கத்தில் இருக்கிற ரூமில் அவனை படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே நானே போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லவும், இல்லை வேண்டாம், நீ இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே பார்த்துக்கோ, நானே போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தான் கூட கூட்டிகிட்டு போகிறான். பட் அந்த லீ வலியால் துடிக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் போகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி அங்கேயே பிடிச்சி உட்கார வச்சு லீக்கு கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வந்ததும் டக்குன்னு நம்ம ஹீரோயினை திரும்ப உட்கார வச்சு கையில் கட்டு போட்டு விடலான்னு ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல இல்லையா, ஸோ நீ எனக்கு இது பண்ணி விடணும்னு அவசியம் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், இங்கே பாரு, என்னோட டீம்மேட் லீக்கு இப்போ பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நாளைக்கு காலையில் இங்கே ஒரு டாக்டரை அனுப்பி வைக்க சொல்ல போகிறேன். அதுக்கு பதிலாக உங்கள் ஆளுங்க ஒரு சில பொண்ணுங்களை இங்கேருந்து வெளியில் அனுப்பி வைக்க சொல்லுவாங்க. ஸோ நீ கொஞ்ச நாளைக்கு முன்னே எனக்கு பண்ண அந்த பெரிய உதவிக்காக நாளைக்கே நான் உன்னை கண்டிப்பாக இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் சேஃபாக அனுப்பி வச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. இப்போ நீ டைனிங் ஹாலுக்கு திரும்ப போன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சிடுறான். பட் நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வரும்போது கையில் கட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால அங்கே இருக்கிற பொண்ணுங்க, என்ன ஹீரோயினுக்கு மட்டும் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கான் போல, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லி கசமுசா பேசவும் நம்ம ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாமல் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ஓரமாக வந்து உட்காந்துடுறா. ஈவன் இதை நம்ம வார்டனுமே நோட் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஹீரோக்கு என்ஜங் ஷூ கிட்டே இருந்து கால் வரதுனால, நீ தான் எங்களை கொலை பண்ண ஆர்டர் போட்ட புறம்போக்கான்னு நம்ம ஹீரோ திட்டவும், இதை கேட்டு பயங்கரமாக கடுப்பாகிற நாம்டேயில், என்ன தைரியம் தான் அவன் நம்மளையே புறம்போக்குன்னு சொல்லி திட்டுவான்னு கேட்டு கத்துறாரு. டக்குன்னு நம்ம என்ஜங் ஷூ அந்த ஃபோனோட ஸ்பீக்கரை கையால் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நாம்டேயில் கிட்ட, எப்பா சாமி தயவு செஞ்சு நீ வாயை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போ, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுனால அவர் இன்னும் காண்டாகி, என்னையா நீ பார்த்துக்க போகிற, வேணும்னா நீ வீட்டுக்கு போ, என்ன உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கத்துறதுனால நம்ம என்ஜங் ஷூ, அடே கொஞ்சம் வாயை மூடுறா, என் பொண்ணு அங்கே தான் இருக்காங்கிற மேட்ரு இந்த ஸ்பைக்கு தெரியாது, தெரிஞ்சா அவ்வளோதான்னு சொல்லுவோம். அட ஆமால, சாரிப்பான்னு சொல்லிட்டு நம்ம நாம்டையிலுமே வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. தென் நம்ம ஹீரோ கிட்ட என்ஜங் ஷூ, நார்த் கொரியாவுக்கு உங்கள் ஆளுங்க எல்லாருமே போயிட்டு இருந்த அந்த ஷிப்புக்கும் எங்கள் நாட்டை சேர்ந்த நேவி ஷிப்புக்கும் நடுவில் பயங்கரமான கன் ஃபைட்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே பதறி போய், அப்போ எங்கள் ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. பட் டக்குன்னு என்ஜங் ஷூ பேச்சை மாற்றி, ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எங்கள் பொண்ணுங்களாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறச்ச, அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் எங்களை 2 டைம் போட்டதில் பார்த்தீங்களா, ஒழுங்கா இப்போ எங்கள் ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத நீங்கள் எங்ககிட்ட சொல்ல போறீங்களா இல்லையான்னு நம்ம ஹீரோ மிரட்டுறதுனால, ப்ரொஃபஸர் ஹான் கூட சேர்ந்து உங்கள் டீமில் இருந்த எல்லா நார்த் கொரியன் ஸ்பைஸுமே இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம என்ஜங் ஷூ ரிப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹீரோ இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, எங்கள் நாட்டு கவர்மெண்ட்டுக்கு இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாமே தெரியுமா, இல்லை அவங்க தான் எங்கள் எல்லாரையுமே கொல்றதுக்காக உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களான்னு கேட்குறதுக்கு, இல்லை நாங்கள் இப்போ வரைக்கும் இங்கே நடந்துட்டு இருக்க எந்த பிரச்சனையுமே பற்றி உங்கள் ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை, பட் எப்படியாவது நான் ட்ரை பண்ணி திரும்ப உங்கள் 3 பேரையும் உங்கள் நாட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன், ஆனால் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைன்னு கேட்டு ரொம்பவே நம்ம என்ஜங் ஷூ கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, ஒரு வேளை நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நாங்கள் சாகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே கொன்னுடுவோன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக மிரட்டிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு டைம் அவங்க அப்பா கால் பண்ணப்போ சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரி இந்த மிஷனுக்காக நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன், உன்னால் மட்டும்தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ அதை பார்த்து பயந்துடாமல் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வான்னு சொல்லி, எங்கே தன்னோட அப்பா தனக்கு கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாமலே நம்ம இறந்து போயிடுவோமோன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவே இங்கே எல்லா பொண்ணுங்களும் தூங்குனதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த லீடர் பொண்ணு தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ நம்ம வார்டன் மற்ற பொண்ணுங்க எல்லாருமே அவளை வந்து பேம்பர் பண்ணுறாங்க. இதை பார்க்குற நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா இவளோட அம்மா அப்பா 2 பேருமே கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுனால எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவ தான் இவளுக்கு கிடைக்கிற சேலரியை அப்பப்போ அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதை இப்போ இங்கே நினச்சி பார்த்து தனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கும் யாருமே இல்லையேன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. கட் பண்ண இங்கே நார்த் கொரியாவில் அந்த மிஷனை முடிச்சுட்டு தான் பையன் இன்னும் தன்னோட நாட்டுக்கு திரும்ப வரலங்கிற சோகத்தில் நம்ம ஹீரோட அப்பா இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர அந்த லேடி ஆஃபீஸர், உங்கள் பையனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக அவன் பண்ணாததுனால இப்போ நம்ம ஆளுங்களுக்கு கிட்டத்தட்ட $400 மில்லியன் கிட்ட லாஸ் ஆயிடுச்சு, இதுக்காக உங்களுக்கு என்ன வேணால் தண்டனை கிடைக்கலாங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோட அப்பா, இந்த மிஷனுக்காக கொடுக்கப்பட்ட டைம் இன்னும் முடியலை, ஸோ எப்படியும் கண்டிப்பாக என் பையன் திரும்ப அந்த பணத்தோட நம்ம நாட்டுக்கு வந்துருவான்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா அங்கே என்னன்னா உங்கள் பையன் ஒரு ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான், இங்கே நீங்கள் இலவு காத்த கிளி மாதிரி அவன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை,
இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் நம்ம நாட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆர்டர் போட போகிறாங்க. எதுக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கெத்தாக கிளம்பிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட நாம் இப்போ இந்த மிஷனில் தோற்று போயிட்டோம், ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஜோ கிட்ட கேட்குறச்ச இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே சுட்டு கொன்னுட்டு நாமளும் அவங்க கூட சேர்ந்து செத்து போயிடலான்னு அவன் ரொம்பவே அசால்ட்டாக சொல்கிறான். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் நம்ம இங்கே இருந்து திரும்ப வெளியில் போகிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறதுனால அவன் பயங்கரமாக காண்டாகி, என்ன இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக சவுத் கொரியன்ஸ் காலில் போய் விழ சொல்கிறீங்களா, அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாது. நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் பெருமை சேர்க்கறதுக்காக இங்கே இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு நானும் சேர்த்து சாக போகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நாம் இங்கே செத்து போகிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்ல, எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், இப்போ நாம் இவங்க எல்லாரையுமே கொன்று செத்தோன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டில் ஒரு ஹீரோ மாதிரி நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். பட் நம்ம ஹீரோ இப்போ நான் தான் உங்கள் எல்லாருக்குமே லீடர், ஸோ நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுன்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால என்னதான் உன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் உன்கிட்ட அந்த திறமை இல்லை. ஸோ நீ எப்பயுமே எல்லா விஷயத்தையும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருக்க. ஆனால் ஒரு போராளிக்கு அந்த மாதிரியான குணங்கள் இருக்கவே கூடாது. ஈவன் நீ இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வரலனா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கவும் வெளியில் கேட்டுட்டு இருக்க நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஹீரோயின் கிட்ட இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ தான், ஸோ எப்படியாவது நீ தான் ஹீரோ கிட்ட பேசி எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு அவளை கூப்பிட்டு திட்டி, எங்களுக்குன்னு மட்டும் இல்லை அவளுக்குமே அவன் ஸ்பை தாங்கிற மேட்ரு தெரியாது, ஸோ தேவையில்லாமல் அவளை நீ சீண்டிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்கிறா. நீங்கள் எதுவும் பேசாதீங்கடி, நீங்கள் எல்லாருமே கூட்டு கலவனிங்க தானேன்னு அவ கேட்க காண்டாகிற நம்ம சீனியர் பொண்ணு, இங்கே பாரு நானுமே இப்போ ஹீரோயின் மேலே ரொம்ப கோவமாக தான் இருந்துட்டுருக்கேன். நான் அவ்வளோ சொல்லியுமே அவள் கேட்காம அந்த ஹீரோ பையலை காப்பாற்றினா. பட் உண்மையை சொல்லணும்னா அவளுக்குமே அவன் ஸ்பைங்கிற மேட்ரு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தானே அவன் கூட டபுள் டேட்டிங் இந்த குரூப் டேட்டிங் போகணுன்னு சொன்னதும் சுற்றி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம இன்சார்ஜ் பொண்ணை பார்த்து என்னது நீங்களுமே உங்கள் கூட டேட்டிங்க்கு போனீங்களான்னு கேட்குறதுனால அவளுக்கு பயங்கர ஆக்வர்ட் ஆகிடுது. அப்போ நம்ம வார்டன் வாய் முடுங்க, உங்கள் கொலாடி சண்டையெல்லாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறத மட்டும் யோசிங்கன்னு சொல்லவும் நம்ம சீனியர் பொண்ணு அவளோட மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. பட் அவன் மிலிட்ரியில் துப்பாக்கியை வச்சு எதிரி நாட்டுக்காரங்களை சுட்டவன் கிடையாது, தோசைக்கல் வச்சு தோசை சுட்டவன். பட் அந்த மேட்டரை மறைக்கிறதுக்காக நம்மளால எல்லா பொண்ணுங்க முன்னாலையும் பயங்கரமாக சீன் போடவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு செம்ம காண்டாகி அடைச்சி வாய் முடுன்னு சொல்லி அடித்து உட்கார வச்சிடுறான். அதுவே இங்கே இன்னும் நம்ம ஹீரோக்கும் அந்த ஜோக்கும் நடுவில் பயங்கரமான கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம ஹீரோ நான் தான் இப்போ உங்கள் எல்லாருக்குமே லீடர், மேபி உங்களுக்குலாம் எதுனா ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும், அப்படி கேட்கலனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கும். இன்கேஸ் நம்ம எல்லாரும் பத்திரமா திரும்ப நம்ம நாட்டுக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக நீ என்னோட பேச்சை கேட்கலன்னு சொல்லி நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன், அதுக்கான விளைவுகளை நீ கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக பயமுறுத்த அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி டக்குன்னு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக போயிடுறான். பட் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் திரும்ப அவனையே ஷூட் பண்ணிடுறாரு. அட என்னப்பா நீ பேசிகிட்டு இருக்கும்போதே பொசுக்குன்னு ஆளை நீயே சுட்டுட்டியேன்னு நம்ம நினப்போம். பட் இந்த ஜோ பார்த்தோன்னா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பான், அதனால் அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது, ஜஸ்ட் அந்த அதிர்ச்சியில் கீழே விழுந்திருப்பான், அவ்வளோதான். அப்போ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நான் போட்ட ஆர்டரை நீ ஏதாவது மீறி இல்லை எதிர்த்து பேசினேன் உன்னை நான் இங்கே சுட மாட்டேன், டேரெக்டாக இங்கே தான்னு சொல்லி அவன் தலையிலேயே கன்னை வச்சிடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோட ஆள் லீக்கு இப்போ பயங்கரமாக காலில் அடிபட்டிருக்கிறதுனால டக்குன்னு அவன் நிற்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்துடவும் அவன்கிட்ட இருக்கிற கன்னை எடுக்க சொல்லி நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் பயங்கரமாக கத்துறதுனால நம்ம வார்டன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே அந்த கன்னை எடுக்கிறதுக்காக ஓடி வரான். பட் அதுக்குள்ளே அந்த சமையல்கார அம்மா டக்குன்னு கன் எடுத்து நம்ம ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக காட்டவும் அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அல்ல. அதுவே இங்கே நம்ம ஹீரோட ஆள் லீக்கு இப்போ பயங்கரமாக காலில் அடிபட்டிருக்கிறதுனால டக்குன்னு அவன் நிற்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்துடவும் அவன்கிட்ட இருக்கிற கன்னை எடுக்க சொல்லி நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் பயங்கரமாக கத்துறதுனால நம்ம வார்டன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே அந்த கன்னை எடுக்கிறதுக்காக ஓடி வரான். பட் அதுக்குள்ளே அந்த சமையல்கார அம்மா டக்குன்னு கன் எடுத்து நம்ம ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக காட்டவும் அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அல்ல. போச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோவை இந்த அம்மா சுட போகுதுன்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் அந்த அம்மா தான் இப்போ கொஞ்சம் மென்டலி சிக்காக இருக்காங்க இல்லையா, ஸோ இதை ஏதோ பொம்மை துப்பாக்கின்னு நினச்சி எல்லாரையும் பார்த்து டும் டும் டும்னு சொல்லி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பதறுது, ஏன்னா அது உண்மையான துப்பாக்கி. இவங்க தெரியாமல் ஷூட் பண்ணி நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவோமோன்னு சொல்லி எல்லாருமே நடுங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த அம்மா கையில இருந்து கன்னை வாங்கிடுறாரு. தென் நம்ம ஹீரோ என்ஜங் ஷூக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஆளுங்களில் 2 பேருக்கு அடிபட்டிருக்கு, ஸோ உடனே ஒரு டாக்டர் அனுப்பி வைங்கன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ ஏற்கனவே அசியூம் பண்ண மாதிரி என்ஜங் ஷூவுமே கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சில பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்கவும் ஏன் நாங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம், பட் 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கே டாக்டர் வந்தாகணும்னு நம்ம ஹீரோ டிமாண்ட் பண்ணுறதுனால 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டாக்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இந்த மேட்டரை சொன்னால் யாருமே வர ஒத்துக்க மாட்டாங்க, அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி என்ஜங் ஷூ கேட்குறச்ச
சரி, கரெக்டாக இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ளே இங்கே ஒரு டாக்டர் வந்தே ஆகணும். அப்படி வரலனா கண்டிப்பாக 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஒரு பொண்ணை கொலை பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக மிரட்டிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதனால நம்ம என்ஜங்ஷு ரொம்பவே மிரண்டு போய் எந்த டாக்டரை உள்ள அனுப்பி வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம நாம்டேயில் அவரோட செகண்ட் சேனல் அந்த டாக்டர் இருக்கா இல்லையா அவளுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக கிளம்பி ஹோசு உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு வான்னு சொல்கிறதுனால அவளுக்குமே இந்த சிச்சுவேஷன் என்னங்கிறது ஓரளவுக்கு புரியுது. அதே நேரம் கமிஷனர் நம்ம ஹேனாவையுமே இந்த மிஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிடுறதுனால இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி நம்ம ஆளுமே வேகமாக கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. ஆக்சுவலாக இப்போ என்ன பிளான்னா அந்த டாக்டர் பார்த்தோன்னா டாக்டராகவே அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போவா. பட் நம்ம ஹேனாவை மட்டும் ஒரு நர்ஸாக மாற்றி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே அனுப்பி வச்சு உள்ளே எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக நம்ம ஹீரோயினை ரொம்பவே சேஃபாக வெளியில் கொண்டுட்டு வரணும். பிகாஸ் நம்ம ஹேனா தான் ரொம்பவே டேலண்டடான போலீஸ் இல்லையா. ஸோ அவளுக்கு கண்டிப்பாக ஒரு சில நிஞ்சா டெக்னிக்ஸ்லாம் தெரியும். அதை யூஸ் பண்ணி ஹீரோயினை எப்படியும் வெளியில் கொண்டு வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் தான் ஹேனாவை திரும்ப உள்ளே கொண்டுட்டு வராங்க. பட் நம்ம ஹேனா பயங்கரமான புத்திசாலி. ஏற்கனவே ஹீரோயினை 2-3 டைம் நோட் பண்ணிட்டான். ஒருவேளை இப்போ நீங்கள் போட்ட பிளான் மாதிரி நான் மாறு வேஷத்தில் உள்ளே போனேன்னா ஹீரோயினை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ உள்ளே இருக்கிற பணைய கைதிகளுக்கு அதனால என்ன வேணால் ஆபத்து வரலாம். கண்டிப்பாக நான் இப்படி மாறு வேஷம் போட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சாதாரண போலீஸாகவே உள்ளே போகிறேன். அதாவது இந்த எஸ்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் அந்த டாக்டருக்கு ஒரு எஸ்கார்டாக உள்ளே போகிறேன்னு நம்ம ஹேனா இன்னொரு பிளானை போட்டு கொடுத்துட்றான். கட் பண்ணா நாம்டேயில் அந்த டாக்டர் கிட்ட இந்த மாதிரி இதுதான் மேட்ரு, நீ உள்ள போ, 3 ஸ்பைஸ் இருப்பானுங்க, அதில் 2 பேருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ நீ அவனுங்க 2 பேரையுமே விச ஊசி போட்டு கொன்னுரு. அதே நேரம் எங்கள் ஆளுங்க எல்லாரும் இந்த பில்டிங் ஃபுல்லாக சுற்றி ஒயர் டேப்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மைக் மாதிரி உள்ள அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வெளியில் இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு அதாவது இந்த போலீஸ் ஆளுங்களுக்குலாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நீ அவங்க 2 பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துரு. எங்கள் ஆளுங்க ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இன்னொரு ஸ்பையையுமே பிடிச்சிருவோங்கிற மாதிரி ஐடியாலாம் கொடுக்கவும் அவள் ஒத்துக்கவே மாட்டிக்கிறா. நான் ஒரு டாக்டர், உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் படிச்சிருக்கேனே தவிர யாரையும் கொலை பண்ணுறதுக்காக இல்லைன்னு சொல்லவும் நாம்டேயில் பயங்கரமாக கெஞ்சி பார்க்குறாரு. பட் அவள் கேட்குறதாவே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நான் வேணும்னா அந்த 2 ஸ்பைஸுக்கும் மயக்க ஊசி போட்டு விட்டுடுறேன். ஸோ அவங்க ரொம்பவே மயங்கிடுவாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்ட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கங்கன்னு இவ ஐடியா போட்டு கொடுக்கறதுனால என் செல்லம் கள்ளி எவ்வளோ புத்திசாலியாக இருக்க நீ, அதனால தான் உன்னை விட்டு பிரியா எனக்கு மனசே வரமாட்டேங்குது செல்லக்குட்டின்னு சொல்லி நாம்டேயில் அவளை பயங்கரமாக கொஞ்சிறாரு. இருந்தாலுமே அவளுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறதுனால நீ எதுக்காகவும் பயப்படாத, இந்த மேட்டரை நான் சால்வ் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம நாட்டோட அடுத்த பிரசிடென்ட் நான் தான். அப்புறம் என்ன, என்னோட மாமனாரை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் என்னோட லூசு பொண்டாட்டியுமே டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், நாம ஜாலியாக இருப்போம்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக ஆசை காட்டிகிட்டு இருக்கான். அதை நம்பி அந்த டாக்டருமே ஹாஸ்டலுக்குள்ளே போக ஒத்துக்கிறா. கட் பண்ண நம்ம ஹீரோ வார்டனை தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்போ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணி இதில் யாராவது உடம்பு சரியாமல் இருக்காங்களான்னு கேட்குறச்ச வார்டனுமே ஒரு சில பொண்ணுங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு அப்புறம் இந்த பொண்ணு சரியான லூஸு, நான் எதை பண்ணாதன்னு சொல்கிறேனோ அதை தான் பண்ணுவான்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ரெஸ்யூமை ஹீரோ கிட்ட கொடுக்கவும் நம்ம ஹீரோக்கு அப்படியே ஹீரோயினோட ஞாபகம் வந்துடுது. இதை யூஸ் பண்ணிக்கிற நம்ம வார்டன் எப்படியாவது ஹீரோவோட மனசை மாற்றிடலான்னு சொல்லி உன்னை காப்பாற்றின அந்த 4 பொண்ணுங்களுக்குமே இது எவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகும், எவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்கிறதுமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி உன்னை எப்படியாவது காப்பாற்றினா போதும்னு சொல்லி தான் அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணாங்க. முக்கியமாக ஹீரோயினும் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணும் உனக்காக அவ்வளோ பண்ணாங்க. பட் நீயா அவங்களை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு நம்ம ஹீரோவை பிரைன் வாஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற நம்ம ஹீரோ வார்டனை கூட்டிகிட்டு திரும்ப அங்கே பொண்ணுங்க இருந்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நான் ஒரு சில பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த ஃபார்ம் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் நம்ம ஹீரோயின், அப்புறம் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, சீனியர் பொண்ணு, அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, இந்த 4 பொண்ணுங்களோட பேருமே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்களாம் ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம இன்சார்ஜ் பொண்ணு டக்குன்னு எழுந்து ஹீரோ கிட்ட இந்த ஃபார்மில் என்ன நீங்கள் இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த சமையல்கார அம்மா, வாட்ச்மேன் தாத்தா எங்கள் 3 பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு மனுஷங்க மாதிரி தெரியலையா? அது என்ன பர்டிகுலராக ரூம் நம்பர் 207 இருக்கிற 4 பொண்ணுங்களையுமே நீங்கள் வெளியில் விடுறீங்கன்னு சொல்லி இந்த இன்சார்ஜ் பொண்ணு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கவும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் வெளியில் போக விரும்பலை, கிட்டத்தட்ட என்னால் தான் இந்த எல்லா பிரச்சனையுமே, ஸோ நான் உள்ளே இருக்கேன், எனக்கு பதிலாக வேறு ஏதாவது பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுறதுனால வெளியில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அதே நேரம் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுமே ஹீரோயின் இந்த காரியத்தை தனியாக பண்ணல, நானுமே அவளுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஸோ நானுமே போக மாட்டேன், நானும் இங்கே இருப்பேன், வேற ஏதாவது பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவளுமே உட்காந்துடுறா. அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் தான் இங்கே இருந்து போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே,
ஸோ அவங்களுக்கு பதிலாக வேற யார் 2 பேர் வெளியில் போகிறதுன்னு நம்ம சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாமான்னு இந்த இன்சார்ஜ் பொண்ணு ரொம்பவே நக்கலாக நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறதுனால செம்ம காண்டாகிற நம்ம ஹீரோ அவள் பக்கத்தில் வந்து அவன் கையில் யார் யாரெல்லாம் வெளியில் போகணும்னு ஒரு ஃபார்ம் வச்சுருந்தான் இல்லையா, அந்த ஃபார்மை காட்டுறான். அதில் அவளோட பேருமே இருக்குது. கட் பண்ணா இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக். நம்ம வார்டன் கிட்ட ஹீரோ இந்த மாதிரி ஒரு சில பொண்ணுங்களை நான் வெளியில் அனுப்ப போகிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அப்போவே நம்ம வார்டன் இவளுக்காக இன்சார்ஜ்காக சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, ஸோ இவளை நம்ம வெளியில் அனுப்பலாமான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோவுமே பாவப்பட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பான். பட் இப்போ இவ எதையுமே புரிஞ்சுக்காம பயங்கரமாக கத்துனதுனால, நீ மட்டும் இல்லை, இப்போ நான் செலக்ட் பண்ண யாருமே வெளியில் போகக்கூடாது, இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கும், அந்த ரவுண்டில் யாரெல்லாம் என் பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கீங்களோ அவங்கள மட்டும்தான் நான் அனுப்புவேன்னு சொல்லி எல்லாரையுமே உட்கார வச்சிடுறான். இதனால செம்மையாக டென்ஷன் ஆகுற மற்ற பொண்ணுங்க எல்லாருமே இன்சார்ஜை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த ஹாஸ்டலில் மைக்ரோஃபோன் செட் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து ஒரு சில இடங்களில் ட்ரில்லெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த சவுண்டை நோட் பண்ணுற நம்ம பிளாக் டைகர் அவரை கட்டி போட்டிருக்க இடத்துல இருந்தே சிக்னல் கொடுத்துட்றாரு. இதை நம்ம ஆளுங்க ரிசீவ் பண்ணி இந்த மாதிரி பிளாக் டைகர் இன்னும் உயிரோட 203வது நம்பர் ரூமில் தான் இருக்காருங்கிற மேட்டரை சொன்னதுமே நம்ம ஹேனா அந்த டாக்டரை தனியாக கூட்டிகிட்டு வந்து, என்னால் கண்டிப்பாக உங்கள் கூட கன் எடுத்துக்கிட்டு உள்ளே வர முடியாது, ஸோ நீங்கள் உங்களோட மெடிக்கல் கிட் இருக்கிற அந்த பாக்ஸில் இந்த கன்னை மறைச்சி வச்சுட்டு பிளாக் டைகருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறச்ச இந்த கன்னை அவர் கையில் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த டாக்டர் ரொம்பவே யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஓகே நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறா. தென் நம்ம என்ஜங் ஷூ ஹீரோவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் டாக்டர் ரெடி பண்ணிட்டோம், அவங்க கூட எஸ்கார்ட்காக ஒரு லேடி போலீஸுமே வருவாங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறதுனால பயங்கர பாதுகாப்போட நம்ம டாக்டரையும் ஹேனாவையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஈவன் அங்கே நம்ம ஜோவுமே பார்த்தோம்னா 2 பேரையுமே பயங்கரமாக செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு டாக்டரோட பேக்கில் எதுனா இருக்குமான்னு டவுட் வந்துடுது. ஸோ அவனே டாக்டரை பேக்கை ஓப்பன் பண்ண சொல்லி செக் பண்ணுறான். ஆனால் அவன் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பேக்கில் எதுவுமே இல்லாததுனால ஓகே 2 பேரும் உள்ளே போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அப்போ நம்ம ஹேனா பிளாக் டைகரை இப்போ அடைச்சி வச்சிருக்க ரூம் நம்பர் 203 பார்த்துட்டு வேணுக்குனே தான் பேசுறது பிளாக் டைகருக்கு கேட்கணுங்கிறதுக்காக இப்போ நான் எந்த வழியாக டைனிங் ஹாலுக்கு போகணும்னு கேட்டு பயங்கரமாக கத்துறா. ஈவன் அவள் அசியூம் பண்ண மாதிரியே அவள் வாய்ஸ் நம்ம பிளாக் டைகருக்குமே கேட்டுறதுனால தன்னை காப்பாற்ற தன்னோட ஆள் வந்துட்டான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. தென் அந்த டாக்டர் நம்ம ஜோ கிட்ட, என்னால் தனியாலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, இங்கே ஒரு பொண்ணு நர்சிங் மேஜர் படிச்சுட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், அவளை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்கிறதுனால நம்ம வார்டனுமே அந்த நர்சிங் படிச்சுட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட டாக்டர் கிட்ட ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்லி டாக்டர் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அடிபட்டிருக்க நம்ம லீயை வந்து பார்க்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. ஈவன் நம்ம ஹீரோக்குமே இந்த டாக்டரை ஏற்கனவே தெரியும் போல. ஸோ நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஸ்டன் ஆகி அவளை பார்க்குறான். தென் அந்த டாக்டர் நம்ம லீக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துருக்கேன், ஸோ கண் விழிக்க கொஞ்சம் லேட் ஆகும், அசந்து தூங்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கு எதுனா காயம் இருக்கான்னு கேட்குறா. பட் நம்ம ஹீரோ என்னன்னே தெரியல, இந்த பொண்ணை பார்க்குற பார்வையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஜோவை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ, நான் இந்த பொண்ணுங்க எல்லாரையுமே கண்காணிக்கிறேன்னு சொல்லி ஜோவை உள்ளே அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஹீரோயினையே ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோயினோட சித்தி அந்த சாமியாருக்கு கால் பண்ணி, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னே என்னோட ஹஸ்பண்ட் இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆகணும்னா 13 கன்னி பெண்களை பலி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ இப்போ கரெக்டாக சொல்லுங்கள் 13 தானா இல்லை 13க்கு மேலேயாங்கிற மாதிரி கேட்குறச்ச அவர் 13 மட்டும்தான்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹேனா ஹீரோ கிட்ட, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்காக டாக்டரை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ஒரு சில பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு ரொம்பவே கூலாக இருக்கிற மாதிரி கேட்குறா. ஐ மீன் ரொம்ப ஜாலியாக அப்படியே ஃபன்னாக பேசுவாங்கள்ல அந்த மாதிரி கேட்குறா. இதனால அவன் மேலே லைட்டாக டவுட் ஆகுற நம்ம ஹீரோ அப்படியே அவளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சமையல்கார அம்மாவுக்கு லைட்டாக சீரியஸ் ஆகிடுது. ஸோ நம்ம ஹேனா தான் ஓடி போய் அவங்களுக்காக தண்ணி எடுக்க போகிறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்ககிட்டையும், நான் சொன்ன மாதிரியே ஒரு சிலர் என்னோட பேச்சை கேட்டீங்க, ஸோ அவங்கள மட்டும் இந்த டைம் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீ எந்திரி நீ எந்திரி நீ எந்திரிங்கிற மாதிரி பேரை சொல்லாமல் சொல்லவும் இது எல்லாத்தையும் மைக்ரோஃபோன் மூலமாக கேட்டுட்டு இருக்க வெளியில் இருந்துட்டு இருக்க அந்த ஆஃபீஸருங்க எல்லாருக்குமே ஹீரோ யாரை அனுப்புகிறாங்கிறதே தெரியாமல் முழிக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு 6 பொண்ணுங்களுக்கு அடிபட்டிருக்கும், அந்த 6 பொண்ணுங்களையுமே இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. இதனால நம்ம இன்சார்ஜ் பொண்ணுக்கு திரும்ப பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை இந்த ஹாஸ்டல்லேருந்து ரொம்ப சேஃபாக வெளியில் அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். பட் அப்போன்னு பார்த்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பயங்கரமான இந்த வீசிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, மூச்சு விட முடியாமல் அந்த மாதிரி ஆகிடுறா. ஸோ நம்ம வார்டன் அவளுக்கு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் இப்படி தேவையில்லாமல் கொடுத்துட்டு இருக்க ஸ்ட்ரெஸ்னால தான் பொண்ணுங்க இப்படி ஆகிடுறாங்கன்னு சொல்லி கத்துறதுனால அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஆமாம் எங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்களை விடுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. இதனால செம்ம காண்டாகிற நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து எல்லாரையுமே மிரட்டுறதுனால நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி, அடைச்சி நிறுத்துங்க, இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ண நீ யாரா,
ஒழுங்கா எல்லாரையுமே வெளியில் விட்டு எல்லாருக்கு பதிலாகவும் நான் உன்கிட்ட இருக்கங்கிற மாதிரி சொல்கிறதுனால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயினோட அப்பா எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியாது இல்லையா. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து துப்பாக்கியை காட்டுறதுனால ஹேனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. ஏன்னா நம்ம ஹேனாவை ஹீரோயினை காப்பாற்ற சொல்லி தான் முக்கியமாக உள்ளே அனுப்பியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கணும் யார் யாரெல்லாம் வெளியில் போகணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் இது எங்களோட ஹாஸ்டல், ஸோ நாங்கள் இங்கே கண்டிப்பாக இருப்போம், நீ தாண்டா வெளியில் போகணும் புறம்போக்கு நாயேன்னு சொல்லி திட்டுறதுனால நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஹீரோயின் தலையிலேயே கன்னை வச்சிடுறான். சவுண்டு கேட்டு வேகமாக ட்ரீட்மெண்ட்ல இருந்த நம்ம ஜோவுமே வந்து ஹீரோயினை சுடுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ தடுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இங்கே இருந்துட்டு இருக்க அப்பாவிங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிடு, என்ன வேணும்னா அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறதுனால வெளியில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பதறுது. அதே நேரம் உள்ள நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்பவே க்ளோஸாக வந்து இப்போ நான் யாருங்கிற உண்மையை உன்கிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுத்துருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் இந்த நாட்டோட ஏஜென்சி ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி பிளானிங் டைரக்டரான யஞ்சங் ஷூவோட பொண்ணுன்னு சொல்லிடுறா. இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுற நம்ம ஹீரோ பரவாயில்லையே வாண்டடாக ஒரு ஆடு தலையை கொடுத்து என்னை வெட்டுன்னு சொல்லுது, நம்ம சும்மா விடுவோமாங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து ரொம்பவே வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். until then it's bye from Afi.